சுப்ஹானஹு நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில உலக அதிசயம் எது என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த தலைப்பிற்கான காரணத்தை நான் சொல்லாமலே நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். சமீபத்திலே ஒரு நிறுவனம் உலக மக்களிடத்திலே இணையதளத்தின் வழியாக கருத்து கணிப்பு நடத்தி அதிகமான வாக்குகள் பெற்ற அடிப்படையில் 7 அதிசயங்களை, உலகத்திலே 7 விஷயங்கள் அதிசயமாக இருக்கிறது என்று உலகத்துக்கு அறிவித்திருக்கிறது. அந்த அதிசயங்களிலே நமது நாட்டில் இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்திலே ஆக்ரா என்ற நகரத்தில் இருக்கின்ற தாஜ்மஹாலையும் அந்த அதிசயத்தில் ஒன்றாக கணித்திருக்கிறார்கள். எனவேதான் உலக அதிசயம் என்றால் என்ன, இப்படித்தான் கணிக்க வேண்டுமா? உலக அதிசயம் என்பதிலே இதில் எப்படி நாம் தீர்மானிப்பது? இதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். முதல்ல அதிசயம் என்றால் என்ன? எந்த காரியத்தை மனிதர்களால் செய்ய முடியாமல் திணறுகிறார்களோ, இது நம்மால் ஆகாது என்ற நிலைக்கு தடுமாறுகிறார்களோ, அல்லது எந்த விஷயத்திலே மனிதனுடைய மூளை விடை கூற முடியாமல் தத்தளித்து நிற்கிறதோ, அது போன்ற காரியங்களைத்தான் அதிசயம் என்று நம்ம சொல்லுவோம். ஒரு மனிதன் சாப்பிடுகின்றான் என்றால் அது அதிசயம் கிடையாது, எல்லாரும் சாப்பிடலாம். அதுல தடுமாறி திகைத்து எப்படி இவன் சாப்பிடுகிறான் என்றெல்லாம் யாரும் அதுல தடுமாற போவது கிடையாது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை உலக அதிசயம் என்று சொன்னால் நாம ஏற்றுக்கொள்ளலாம். இவர்கள் உலக அதிசயம் என்று இப்ப பட்டியலிட்டிருக்கிறார்களே, இதையெல்லாம் எடுத்து பாருங்க. இதெல்லாம் அதிசயமா? தாஜ்மஹால் என்ற ஒரு கட்டிடம் உலக அதிசயமா? நான் கேட்கக்கூடிய பணத்தை அரசாங்கம் கொடுத்தா இங்கே நானே ஒரு தாஜ்மஹாலை கட்டிடுவேன். பெரிய விஷயமா இது? அதுக்கு செலவழிக்க வேண்டிய விஷயத்துக்கு யாராவது பணத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுக்குரிய ஆட்களை வைத்து தாஜ்மஹாலை விட சிறப்பாகவும், தாஜ்மஹால் கட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டத்தை விட குறைந்த காலகட்டத்திலையும் குறைந்த ஆட்களை வச்சு, இன்னைக்கு எல்லாம் எந்திரம், குறைந்த ஆட்களை வைத்து சிறப்பா கட்ட முடியுமா? முடியாதா? பணம் தான் இப்ப வேணும். தாஜ்மஹாலை கட்டுறதா இருந்தால் என்ன வேணும்? பணம் வேணும். அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை யாராவது செய்து தந்தால் அதே மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டிட்டு போயிடலாம். இது ஒரு அதிசயமா? அதுலயும் பாருங்க எவ்வளவு கூறு கட்டு போய் இந்த அதிசயத்தை தீர்மானிக்கிறாங்கன்னா, தாஜ்மஹால்ங்கிறது என்ன? அது என்ன? ஒரு மனுஷனுடைய பொண்டாட்டி இறந்து போயிடுறான், ஒரு மனைவி இறந்து போயிடுறான். இறந்து போனா அவளுக்கு நினைவு சின்னம் எழுப்புறார் மன்னர். யார் வீட்டு காசுல? நம்ம காசுல, மக்களுடைய வரிப்பணத்துல. அந்த தாஜ்மஹால் கட்டிய அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய மனைவிக்காக அவர் செலவழித்தார நினைவு சின்னம், அதுக்கு உள்ள பொருளாதாரத்தை அன்னைக்கு கங்கையையும் காவிரியும் இணைக்கிறதுக்கு செலவழிச்சிருந்தார் சொன்னா இன்னைக்கு இந்தியாவே ஓஹோன்னு இருக்கும். இந்த தண்ணி பிரச்சனை விவகாரம்லாம் தீர்ந்திருக்கும். அவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் லட்சக்கணக்கான மக்களுடைய மனித உழைப்புகளையும் பாழாக்கி ஒரு சமாதிக்கு ஒரு மன்னன் செலவழித்திருக்கிறான் என்று சொன்னால் அது இந்த நாட்டினுடைய அவலத்தை படம் பிடித்து காட்டுமா? அது ஒரு சாதனையா? அது ஒரு அதிசயமா? என்ன இவர்கள் அதிசயத்துக்கு என்ன அளவுகள் வைத்திருக்கிறார்கள்? ஒண்ணுமே புரியல. இது என்ன அதிசயம்? அந்த இடத்துல நிக்கிறா அதிசயம் சொல்லு. நீ தாஜ்மஹாலை எப்ப அதிசயம் சொல்லணும்? இங்க பாடுறா, பூமியில இல்ல, அந்த இடத்துல நிக்குது, இத்தனை தண்ணி இடம் உள்ளது, மேல நிக்குதுன்னா அது அதிசயம். திகைத்து போய் நிற்போம். இது தரையில நிக்கிறது அதிசயமா? சீனாவுல உள்ள ஒரு பெரிய செவர் இருக்குதான், அது அதிசயம். பெரிய உலகத்திலே பெரிய செவர்னு சொல்லிட்டு போகலாமே தவிர அது அதிசயமா? அதே தொகை என்னிடத்தில் இருந்தால் நான் அது மாதிரி 7 சுவர் கட்டுவேனே. காசு இருந்தா
அதை கட்டுறது ஒரு பெரிய விஷயமா? தரையில ஒரு சவர பெருசா கட்டினா அதுக்கு பேர் அதிசயமா? இதுல என்னத்த அதிசயத்தை கண்டார்கள் தெரியல. ஓட்டெடுப்பு சிலை, இது அதிசயம். அது மாதிரி சிலையை அமைக்க முடியாதா? அதுக்கு உள்ளே செலவு பண்ணோம்னா அதை விட பெரிய சிலை அமைக்கலாமே. அப்ப அதிசயம்னா என்னன்னு கூட விளங்காம எவனோ பேப்பர்ல அதிசயம் எல்லாம் சேர்ந்து அதிசயம். ஏது அதிசயம் உலகத்தில் இருக்கு? இதெல்லாம் அதிசயம் கிடையாதுங்க. இதெல்லாம் உலகத்தினுடைய அவலத்தை படப்பிடித்து காட்டக்கூடியது. இதெல்லாம் ஒருத்தருடைய வக்கர புத்தியை காட்டக்கூடியது. வேலையற்றவர்கள் செய்த காரியங்கள், மக்களுடைய வரிப்பணத்தை நாசமாக்கக்கூடியவர்கள் செய்த காரியங்கள், இதையெல்லாம் உலக அதிசயம் என்று அங்கீகரித்தால் இது மாதிரியான செயல்களை ஊக்குவிப்பதாகத்தான் அது அமையும். அதிசயம்ங்கிறது எது? நம்ம பார்த்தா நமக்குள்ள இருக்குங்க லட்சக்கணக்கான அதிசயம். உண்மையில் அதிசயம் தாஜ்மஹால் அதிசயம், நீதான் அதிசயம். உலகத்தில் பெரிய அதிசயம் எது? மனிதன் தான் பெரிய அதிசயம். அவனுக்கு இறைவன் வழங்கி இருக்கிற மூளை அதிசயம், அவனுடைய கண் அதிசயம், அவனுடைய காது அதிசயம், அவனுடைய நாக்கு அதிசயம். அது என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, அப்படி திகைச்சிடுவீங்க. என்னடா இது, எப்படி இது எப்படி நடக்குது என்று எந்த இடத்துல திகைப்போது? நம்மளை பத்தி நம்மளே சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் நமக்குள்ள இருக்குது லட்சக்கணக்கான விஷயங்கள். லட்சக்கணக்கில் இருக்கிறதுனாலதான் இவனுக்கு தெரியல. ஒண்ணு இருந்தா தெரிஞ்சிருப்பான். எல்லாருக்கும் இருக்கிற காரணத்தினால, கோடானு கோடி கணக்கில் இருக்கிற காரணத்தினால இதெல்லாம் அதிசயம் என்று அவனுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இறைவன் 2 கண்களை நமக்கு தந்திருக்கிறான். இது என்ன கண்ணுங்கிறது? என்ன, இதை தராசில போட்டு எடுத்து நோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கு, அவ்வளவுதான். 50 கிராம் உள்ள நரம்பு பந்து தான் கண்ணு. நரம்பா சுத்தி இருக்கும், கோடிக்கணக்கான நரம்புகள் அதுல இருக்குது. அப்ப இந்த கண்ணுங்கிற ஒரு சின்ன இந்த பொருள் என்ன வேலை செய்யுது? ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்லையும் அது போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்குது. இப்ப நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்னால் கோடான கோடி பிலிம் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கிறது. இது அவளும் இங்க போய் ரெக்கார்ட் ஆகுது. எந்த விதமான கேசட் இல்லாம, பேட்டரி இல்லாம நான் உங்களை பார்க்கிறது பூரா ரெக்கார்ட் ஆகுது. நீங்க என்னைய பார்க்கறலாம் ரெக்கார்ட் ஆகுது. அதனால தான் என்ன பண்றோம், இன்னைக்கு பார்த்த ஒருத்தரை அடுத்த வாரம் பார்க்கும்போது இவர் தான் இப்படி கண்டுபிடிக்கிறீங்க. இன்னைக்கு என்னை பார்க்கறீங்க, அடுத்த வாரம் என்னை பார்க்கறீங்க. உடனே என்ன பண்ணுது? போன வாரம் எடுத்த போட்டோ உள்ள இருக்குது. எங்க இருக்குது? பிலிம் இல்லாம, அது மாதிரி எந்த விதமான சிப்பும் இல்லாம உள்ளக்கு அந்த போட்டோ இருக்குது. இப்போ ஒரு போட்டோ எடுத்து ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி, ஓ இது அவர்தான். 25 வருஷத்துக்கு முந்தி ஒருத்தனை பார்த்து இருந்து இன்னைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அவன் இவன் தான் கண்டுபிடிச்சிடறமே. ஓ நீங்க இன்னாருடைய மகன் இன்னார் தானே அப்படின்னு கேட்கறீங்களே. எப்படி கேட்டீங்க? 25 வருஷத்துக்கு முந்தி உங்க கண்ணு அந்த மனுஷனை அப்படியே உள் வாங்கி பதிய வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப 25 வருஷத்துல என்னவெல்லாம் மாற்றம் வந்திருக்குமோ அதெல்லாம் அப்படி கழிச்சு பார்க்குது. 25 வருஷத்துக்கு முந்தி இப்படி இருந்தான், இந்த ஆளு 25 வருஷத்துக்கு முந்தின படம் எப்படி இருக்கும்னு கம்ப்யூட்டர்ல போட்டு கண்டுபிடிக்கிறாங்களே. அந்த மாதிரி கண்டுபிடித்து என்ன பண்ணுது? இவர் தான் அப்துல் காதர், இதான் பாத்திமா சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த கண்ணுக்குள்ள நடக்கக்கூடிய அதிசயங்களை நீங்கள் பார்த்தால் இது எப்படி பார்க்குது, இது எப்படி பிலிம் எடுத்துக்கொண்டே இருக்கிறது, ஓய்வு ஒளிச்சல் இல்லாம, பேட்டரி இல்லாம அது பாட்டுக்கு படத்தை எடுத்து தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இது அதிசயம்னு சொல்லு, ஏத்துக்கலாம். அதிசயம் உண்மையில அதிசயம் தான். இது எப்படி நடக்குது நமக்கு தீர்மானம் சொல்லவே முடியல, ஆனா நடக்குது. நம்முடைய நாக்க சொல்ல அதிசயம் ஒத்துக்கலாம். ஏன் ஒத்துக்கலாம்? நாக்குங்கிறது என்ன? அது ஒரு சதை தான், அது ஒரு 50 கிராம் தான் இருக்கும். அறுத்து போட்டு நிறுத்தா எவ்வளவு? அது ஒரு சதை, எலும்பு இல்லாத ஒரு சதை. இந்த சதையில என்ன நடக்கிறது? என்னென்னமோ நடக்கிறது. இந்த சதை துண்டை நான் மேலங்கில ஒரு சைஸ் ஆட்டுறேன், நீங்க காதை கொடுத்து கேட்கறீங்க. ஒரு மாதிரியா ஆட்டினா சிரிக்கிறீங்க, இன்னொரு மாதிரியா நாக்கா அசைச்சா என்ன செய்றீங்க? ஒரு மாதிரியா முறைக்கிறீங்க. ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா? ஒரு மாதிரியா அசைச்சா தமிழ்ங்கிறீங்க, அதே நாக்க வேற மாதிரி அசைச்சா ஆங்கிலம்ங்கிறீங்க.
அதே நாக்க இன்னொரு மாதிரி அரைச்சா இந்திங்கிறீங்க. அதே நாக்க இன்னொரு மாதிரி அரைச்சா இது என்ன கர்ண கடூரமா இருக்குங்கிறீங்க. இன்னொரு மாதிரி அறிவு கட்ட முட்டாப்பையிலன்னா கோவம் வருது. வாங்க தம்பி நல்லா அதுவும் நாக்கு தான். வாங்க தம்பி நல்லா இருக்கிறீங்களான்னு சிரிக்கிறீங்க. அப்ப நாக்கு இப்படி அசைச்சா சிரிக்கிறீங்க, அப்படி அசைச்சா கோவப்படுறீங்க, இப்படி அசைச்சா செருப்ப கலட்டுறீங்க. எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப நாக்க நம்ம எப்படி எப்படிலாம் அசைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் என்னென்ன அதிசயங்கள் நிகழ்கிறது. இது மலையாளம், இது தமிழ், இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறீங்களே. இவன் புகழ்றான், இவன் பாராட்டுறான், இவன் திட்டுறான்னு சொல்றீங்களே. இவன் நல்ல செய்தியை சொல்றான், இவன் கெட்ட செய்தியை சொல்றான்னு சொல்றீங்களே. இதெல்லாம் எங்க நடக்குது? நாக்கு இப்படி இப்படி ஆடுது, அவ்வளவுதான். இப்ப நான் உள்ளார பேசுறேன்னா என்ன நடக்குது? வாய்க்குள்ள நாக்கு ஆடுது. ஆச்சரியமா இல்ல? இது அதிசயமா இல்ல? இது அதிசயம். இந்த அதிசயத்தை சிந்திச்சு பார்த்தால் படைச்சவனை சிந்திப்பான் ஒருத்தன். சரியான மார்க்கத்துக்கு வருவான். ஆக இப்படி ஒன்றை படைத்த ஒரு கடவுள் இருக்கிறான். நம்ம அறிவு திகைத்து, நம்மளோட பெரிய நாக்கு இருக்கிறது எரும மாட்டுக்கு. அது ஆட்டினா இப்படி மலையாளம் வருமா? அது ஆட்டினா தமிழ் வருமா? அது ஆட்டினா கவிதை வருமா? அது ஆட்டினா பாராட்டு வருமா? நாக்கு பெருசா தான் இருக்கிறது. அதை விட சின்ன நாக்க வச்சுக்கிட்டு ஆட்டுறோம், என்னென்னமோ நடக்குது. அப்ப என்ன விளங்குறோம்? என்ன அதிசயமா இருக்குது. அது மட்டுமா செய்யுது? இந்த நாக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு அதிசயத்தை பண்ணுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆயில வைக்கிறான், இனிக்குதுங்கிறான், இது பிடிக்குது, இது உரைக்குது, இது நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தாங்க. பிரியாணி நாக்க தொங்க போடுறமைய எல்லாம் இது பண்ற வேலைதான். இதானுங்க நாக்கு தானுங்க உணர போகுது. நாக்கு இல்லன்னு வச்சுக்கிட்டா பிரியாணிய உள்ள தள்ளினா என்ன, பழைய சொத்து தள்ளினா என்னங்கிற எல்லாம் ஒண்ணுதான். பள்ளத்தை நிறைக்கிறது தான். வயிறு காலியா கிடைக்குதா? உள்ளக பழைய சோத்தை தள்ளினாலும் அதான் ரிசல்ட். பிரியாணி டீ போலியா தள்ளுறோம்னு வைங்க, பசிக்குதுங்க, நாக்கு அறுத்து எடுத்துட்டு ஒரு குழாய போட்டு உள்ளக கரைச்சு ஊத்துனா எல்லாம் ஒண்ணுதானே. பிரியாணியை ஊத்துனாலும் அந்த பசி இறங்கத்தான் போகுது. எல்லாமே இங்க இதுக்கு தான். எதுக்கு? நாக்குக்கு தான். இது நல்லா இருக்குது, இது கசக்குது, இது நல்ல டேஸ்டா இருக்குது, இருக்கா இல்லையா? அப்ப இந்த நாக்குல இருக்கக்கூடிய அந்த நரம்புகள், இது இனிப்பு, இது புளிப்பு, இது உரப்பு, இது கார்ப்பு, இது கைப்பு, இது கசப்பு, இப்படி எல்லாம் பல விதங்கள்ல வேறுபடுத்துத. இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? என்னங்களா ஓட்டெடுப்பு நடத்துறீங்க? இதான் அதிசயம். அதிசயம் எது? உலக அதிசயம். உன் நாக்கு உலக அதிசயம், உன்னுடைய கண்ணு உலக அதிசயம், உன்னுடைய மூக்கு உலக அதிசயம். என்ன மூக்கு? இங்க இருந்து இருக்கிறான், அங்க ஒருத்தன் வர்றான், மல்லிகைப்பூ சென்று போட்டிருக்காரு. எங்க அங்க வரும்போதே மல்லிகைப்பூ சென்று, இன்னொரு நேரத்தில் நினைச்ச மூக்கு பத்திருவான், அடே எவன்டா, இருக்கா இல்லையா? இந்த ஒரு மூக்குலாம் என்ன பண்ணுது? இது இந்த வாசம், அது அந்த வாசம், இது பிரியாணி வாசம், இது புளிச்சேப்ப வாசம், இது எல்லாம் வருதா இல்லையா? இது அதிசயம் இல்ல? நீ பார்க்காமலேயே இன்ன வாசம் தான். குருட்டு பயலும் சொல்லுவானே, குருட்டு பயலும் இது மல்லிகையா ரோஜாவா மறிக்கொழுந்தா என்ன கரெக்டா சொல்லிவிடுவானே. அப்ப எது அதிசயம்? நம்ம மூக்கு அதிசயம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ள நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? அப்படி ஒரு அதிசயத்தை அல்லாஹ் போட்டிருக்காங்க. நமக்குள்ள என்ன அதிசயம் போட்டிருக்கான்? நம்மள அப்படி ஒவ்வொரு அணுவா நம்மளை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நாம தாங்க முழு அதிசயம். உலக அதிசயம் யாரு? உலகத்தில் அதிசயம் யாருன்னு கேட்டா மனுஷன் தான். நம்ம தான் அதிசயமா இருக்கிறோம். நம்ம சாப்பிடுகிறோம். என்ன சாப்பிடுறீங்க? ஒரு பொருள் ஒரு பொருள் அரைக்கிறதா இருந்தால் அரைக்கிற பொருள் வலிமையா இருக்கணும், அரைக்கப்படுற பொருள் வலிமை கம்மியா இருக்கணும். அதனால இரும்பு தான் அரைக்கும் நெல்ல. எது அரைக்காது? மாவுளையே மிஷின் செஞ்சு வச்சா நெல் அரைக்குமா? அது அரைக்காது. மாவை விட கடுமையான இரும்புல தான் சக்கரத்தை போட்டிருப்பான், அதுதான் அரைக்க இயலு. நம்ம எலும்பையே கடிச்சு உள்ள திங்கிறோம். அரைக்கிற பொருள் என்னவா இருக்கு? உள்ள மிஷினா இரும்பா. உங்க வயிற்றுக்குள்ள நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை எல்லாம் அரைச்சு பஸ்பமாக்கி ஒரு மாதிரியா வெளியே தள்ளுத. அந்த மிஷின் என்ன மிஷின்? இரும்பா? எதுல தயாரிக்கப்பட்டிருக்கு? தங்கமா அல்லது உலக வைரத்தினால செஞ்சிருக்குதா? எல்லாத்தையும் அறுக்கக்கூடிய வகையில அது நீங்க பார்க்கலாம். ஆடு மாடு குடல் வாங்கி சாப்பிடல, அதான் நமக்கு இருக்கிறது. ஆட்டு குடல் மாட்டு குடல் சாப்பிடுறீங்களே, அதுதான் நமக்கு இருக்கிறது. இது என்ன பண்ணுதுன்னா சில பேர் ஆணியவே திங்கிறானுவோ.
சில பையன் மண்ணள்ளி திங்கிறான், அரைச்சு தள்ளிடுதுங்க. மண்ணை அரைக்குது, இரும்பு அரைக்குது, பிளேடெல்லாம் திங்கிறானோ சில பேரு. ஆமா, பொது மக்கள் மத்தியில வந்து நான் பிளேட திங்கிட்டாங்கன்னா கண்ணாடியை உடைச்சு சாப்பிடுறான், செத்து போகல. அப்ப கண்ணாடியை உடைச்சு திண்டா என்ன பண்ணணும்? அறுத்துருணுமா குடல? அது அரைச்சுதான் தள்ளுது, இவர் அறுக்க முடிய மாட்டேங்குது. அப்ப இவ்வளவு மென்மையா இருக்கக்கூடியது சீக்கிரம் வெந்து போயிடும். குடல் கறியை விட குடல் சீக்கிரம் வந்துடும். குடல் ஆக்குறவங்களுக்கு தெரியும். அப்ப சீக்கிரம் வெந்து விடக்கூடிய தன்மையில் இருக்கிற இந்த குடலு எதையெல்லாம் அரைச்சு தள்ளுது? அதை விட வலிமையான பொருள்களை எல்லாம் அரைச்சி பஸ்பமாக்கி வெளியே தள்ளிடுது. ரெஸ்ட் எடுக்காம, ஓய்வு எடுக்காம நீ தூங்குனாலும் அது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம தூங்கிடுறோம், அது பாட்டுக்கு பிசைஞ்சு 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 சாப்பிட்டு தானே தூங்குறீங்க. அப்ப காலையில் எந்திரிச்சவன கரெக்டா வெளியேற்றிருதா இல்லையா? அப்ப ராத்திரி பூரா ஒர்க் நடக்குது உள்ள, நம்ம தூங்குறோம், அது பாட்டுக்கு ஓய்வு இல்லாமல் வேலை செய்யுது. இது அதிசயமா இருக்கா இல்லையா? என்னடா இது, எப்படி ஆச்சரியம். நானும் தூங்க போறேன்னு போனா இன்னும் ஆகுறது. ராத்திரிக்கு சாப்பிட்டு தூங்கும் பொழுது வயிறு என்ன பண்ணுது? நம்மளும் தூங்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு என்ன ஆகுறது? நடக்குமா? அப்ப இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்ம கை அதிசயம், நம்ம கால் அதிசயம், நம்ம பேசுறது அதிசயம், நம்ம நிக்கிறது அதிசயம் இல்லையா? எப்படி நிக்கல? நீங்க நிக்கிறது அதிசயமா இல்லையா? ரெண்டு காலில் ஒரு பொருள் நிக்குமா? இதுக்கு நாக்காளி முக்காலின்னு போடுறோம். ரெண்டு காலி இருக்கா? உட்கார்ற சேரு நாக்காளி இருக்கும், 4 கால் உள்ள நாக்காளி இருக்கும், அல்லது 3 கால் உள்ள முக்காலி இருக்கும். 2 கால் உள்ள இருகாலி இருக்கா? இல்ல. மனிதன் உட்காருவதற்காக 2 காலில் செஞ்சா அது விழுந்துடும். 3 கால் இருந்தா தான் பேலன்ஸா நிக்கும். அதனால ஆடு மாடு கழுதை குதிரைக்கெல்லாம் 4 வச்சிருக்கான். சில பிராணி இப்ப நீளமா இருக்குன்னு வைங்க, 10வது நடுவில் வளைஞ்சிடக்கூடாதுல, அதுக்காக என்ன செய்யறான்? 8 கால் பூச்சிக்கு 8 கால். அதுக்கு எத்தனை? 8 கால். 40 கால் உள்ள பிராணி கூட இருக்கு, ரயில் பெட்டு மாதிரி போகும். அதுக்கு எத்தனை? 40 கால். ஈக்கு 6 கால். இப்படி எல்லாம் 2க்கு மேல, எல்லாத்துக்கும் மேல 2 கால்ல உள்ளது எது? நம்ம தான் 2 கால். பறவைக்கு 2 கால் இருக்கும் இல்லையா? பறவை பேலன்ஸ்ல. இது 2 கால்ல எப்படி நிக்கிறது? ஒரு கோழி செத்து போச்சுன்னு வைங்க, செத்த கோழி நிப்பாட்டி வச்சு காட்டு பார்ப்போம். ஏன் 2 கால்ல நின்றுச்சுல? நல்ல பாதமெல்லாம் அகலமா தானே இருக்குது, நிக்க வை பார்ப்போம். விழுந்துறீங்க. இது காலுக்கு தலை நீட்டிட்டு இருக்குது, பேலன்ஸ் கிடைக்கும், அப்படிங்கிட்டு சாஞ்சிரும். செத்த கோழி உங்களால நிப்பாட்ட முடியுமா? முடியாது. செத்த மனுஷனை நிக்க வை பார்ப்போம். செத்து போன மனுஷனை, அவர் செத்துட்டார்ல, எல்லாரும் பார்க்க வர்றாங்கல்ல, இப்படி படுக்க போட்டு பாக்குறத விட அப்படி நிக்க போட்டு பார்த்தா நல்லா இருக்குமே. ஜனாசா வீட்டுக்கு போறோம், படுக்க போட்டு பார்த்தா ஒழுங்கா பொசிஷன் தெரிய மாட்டேங்குது. அப்ப ஜனாசா இறந்த பிரேதத்தை என்ன செய்யணும்? அப்படி நிக்க வச்சு தலைப்பாவெல்லாம் கட்டி அப்படி போட்டா பார்க்க நல்லா இருக்கும்ல. நிக்குமா? நிக்காது. ஏன்? அந்த 2 கால் தானே. அட செத்தா நிக்கல, உசுரோட தான் நிக்கிறீது, அதிசயம் இல்லையா? 2 கால்ல நிக்க இயலாது, அதான் யதார்த்தம். ஆனா நிக்கிறோம். 2 கால்ல நிக்க முடியாதுங்கிறது யதார்த்தம். ஆனால் நீங்கள் 2 கால்ல நிக்கிறீர்கள். 2 கால்ல இந்த மாதிரி செங்குத்தாக இருந்தால் 2 காலில் எதுவும் நிக்காது. ஒரு கால்ல கூட நிக்கும் சமயத்துல அது எப்படி இருக்கணும்? அந்த கால் இப்படியே விரிச்சு வச்சிருப்பான் அகலமா. அந்த ஒரு கால் 50 காலுக்கு சமமா இருக்கும். அப்படி இருந்தா ஒரு கால்ல கூட நிக்கும். அப்படி ஓட்டு இப்படி இப்படி செஞ்சா செய்ய விரிச்சு விட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒரு கால் மாதிரி அப்படி வேணா நிக்குமே தவிர, இந்த மாதிரியான டைப்புல உள்ள 2 கால் வச்சு இந்த மாதிரி உயரத்துல ஒரு மரத்திலேயோ ஒரு மட்டையிலேயோ ஒரு கல்லுலையோ செஞ்சா நிக்குமா? அந்த கீழே காலு கீழே பெரிய ராடு கொடுத்திருப்பாங்க, அதுலதான் நிக்குது சிலைகள்லாம். சிலை நிக்காது. வழங்குதா? அதுக்குதான் சிலைக்கு பீடம் தயாரிப்பான். அப்ப நம்ம எப்படி நிக்கிறோம்? ஒவ்வொரு வினாடியிலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் நிக்கிறோம். அப்ப இப்படி சாயத்தான் செய்கிறோம், இருந்தாலும் அப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு செகண்டும் பேலன்ஸ் பண்றோம். நம்ம தொடர்ச்சியா பேலன்ஸ்ல நிக்கிறோமே தவிர பேலன்ஸ் பண்ணாவிட்டால் நம்மளால நிக்க முடியாது. அப்ப ஒவ்வொரு வினாடியும் பேலன்ஸ் உங்களுக்கு விளங்குதா? சைக்கிள்ல ஒருத்தன் போறான், போய்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் போவான், நிறுத்தினா விழுந்துருவான். சைக்கிள்ல போய்கிட்டே இருக்கான், 2 வீல் நிக்க முடியாது, போய்கிட்டே தான் இருக்கு. ஆட்டோனா பிரேக் போட்டு நின்றுடலாம். சைக்கிள்னா பிரேக் போட்டு என்ன ஆகும்? காலை ஊண்டி 3 கால் ஆக்கணும். 2 வீல் 2 காலு, ஒரு காலை ஊண்டி 3 கால் ஆக்கணும். அப்பதான் சைக்கிள் நிக்கும். நான் பிரேக் போட்டு நிப்பேன்டா விழுந்துருவாரு. சைக்கிள்ல ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆளு பிரேக் போட்டு அப்படி நின்றாருன்னா பிறண்டுருவார். 2 வீலர்ல போனாலும் பிறண்டுருவார். அப்ப நமக்கு என்ன விளங்குது?
இந்த சைக்கிள்ல ஓடிக்கொண்டே இருக்கிறவன் பேலன்ஸ்ல தான் ஓடுறான். ஆனால் பழகிட்டதுனால என்னமோ ஒரு இயற்கை மாதிரி தெரிகிறது. டூ வீலர்ல ஓடுறது இயற்கை மாதிரி தெரிகிறது. ஆனால் உண்மையில் அது எதுல ஓடுது? பேலன்ஸ் அப்படி ஒவ்வொரு செகண்ட் இங்கிட்டு சாயுது, அங்கிட்டு சாயுது, இங்கிட்டு சாயும் போது இங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான், அங்கிட்டு சாயும் போது அங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான். இப்படி கொடுத்து 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 கரெக்ட் பண்ணிட்டு போறான். அதே மாதிரி தான் உங்களையும் என்ன செய்யறோம்? நீ எப்படி சாய போறீங்க, இப்படி சாயும் போது இங்கிட்டு வெயிட்ட கொடுக்குறான், அப்படி சாயும் போது நடக்கிறீங்களங்க. நடக்கிறதே எவ்வளவு பெரிய பேலன்ஸ் தெரியுமா? நிக்கிறதாச்சும் பரவாயில்ல, நடக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஒரு காலை தூக்கிறீங்க, ரெண்டுல நிக்க இயலாது, ஒண்ணுல நிக்க இயலுமா? ஒரு காலை தூக்குறீங்க, தூக்கணும்னா வெயிட் ஒரு பக்கம் தாக்குதா, அந்த காலை வச்சு இந்த காலை இப்படி வெயிட்ட கொடுத்து கொடுத்து ஓடுறான, அது அதுக்கு மேல ஆச்சரியம். அடே நீ ஓடுவது அதிசயம், நீ நடக்கிறது அதிசயம், நீ நிக்கிறது அதிசயம். எங்க போய்கிட்டு அதிசயத்தை தேடுற? தாஜ்மஹால் அதிசயமா? பெருஞ்சுவர் அதிசயமா? பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அதிசயமா? ஒரு அதிசயம் கிடையாது. அதே மாதிரி அஸ்திவாரத்தை பலமா போட்டு சாட்சி விட்டா நிக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அப்ப அதிசயம் என்பது என்ன இவங்க விளங்கல. அதிகப்படியாக இருக்கும் பொழுது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய அதிசயம் இருக்கிறது. அப்ப அதிசயம் என்பது என்ன இவங்க விளங்கல. அதிகப்படியாக இருக்கும் பொழுது இவனுக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய அதிசயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஒரு எறும்பு அதிசயம் இல்ல, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதுல நீ கம்ப்யூட்டர் அதிசயம்ங்கிற, டிவி அதிசயம்ங்கிற, கேமரா அதிசயம்ங்கிற, மைக் அதிசயம்ங்கிற, அடே ஒரு எறும்புல உள்ள ஒரு அதிசயம் இதெல்லாம் உண்டா? ஒரு ஈல உள்ள அதிசயம் இருக்கா? அதுக்கு எவ்வளவு சின்னஞ்சிறிய அற்பத்திலும் அற்பமான, அற்பத்திலும் அற்பத்திலும் அற்பமான ஒரு ஜந்து, அது என்ன செய்யுது? அதுவாக போகிறது, அதுவாக சாப்பிடுகிறது, அதுவாக இயங்குகிறது, அதுவாக இறை தேடுகிறது, அதுவாக வாழ்கிறது, அதுவாக குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிறது, அதுவாக இனப்பெருக்கம் செய்கிறது. உன் மைக்கு பொண்டாட்டி உண்டா? டேய், நீ கண்டுபிடிச்ச அந்த மைக்கு புள்ள பெருமா? புள்ள பெருமா வியாபாரம் பண்ண இயலுமா? நீ கண்டுபிடிச்ச டிவி குட்டி போடுமா? இறைவன் படைத்த அனைத்துமே மற்றொன்றை உற்பத்தி செய்து, அது அதிசயம். எந்த பொருளை நீ உண்டாக்குனாலும் சரி, இன்னொன்னு வேணும்னா இன்னொன்னு தான் உண்டாக்கணும். இதை வாங்கிட்டேன், இன்னொன்னு வேணும், இல்ல இதே போதும் 6 மாசத்துல குட்டி போடணும், அப்புறம் அப்படி சொல்லுவியா? நீ வீட்டுக்கு 2 டிவி தேவைப்படுது, 2 டிவி தான் 2 தான் நீ வாங்கணும். ஒன்னு வாங்கிட்டு போய் குட்டி போட வைக்க முடியுமா? நீ படைச்ச அந்த போடியும் ஒண்ணுதான், இன்னொன்னு வேணும்னா என்ன செய்யணும்? இன்னொன்னு செய்யணும். இறைவன் என்ன பண்றான் தெரியுமா? அதிசயம் எது? அடே கடவுள் படைச்ச எல்லாமே அது போகும் பொழுது தன்னுடைய வாரிசுகளை விட்டுட்டு போகுது. உயிரற்றது நினைக்கிற மரம் கூட அதனுடைய விதைகளை வெளியே போட்டுட்டு போகுது. ஒரு வேப்ப மரத்திலிருந்து கிடைக்கிற விதையிலிருந்து ஆயிரக்கணக்கான வேப்ப மரங்கள், ஒரு புளிய மர கொட்டையிலிருந்து வரக்கூடிய நூற்றுக்கணக்கான புளிய மரங்கள், இப்படி ஒன்று உற்பத்தி செஞ்சுட்டு போகிறது, அல்லது உற்பத்தி பண்ணுவதற்குரிய விதையை பூமிக்கு தந்து விட்டு போகிறது. இது மாதிரி நீ ஏதாவது பண்ணிருக்க? இது அதிசயமா இல்ல? இது ஒரு ஆச்சரியமா இல்ல? ஒரு சின்ன ஆலமரத்து விதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஆலமரத்து விதை எவ்வளவு பெருசா இருக்கு? கடுகு இருக்குல்ல, அதுல ஒரு 100ல் 1 தான் ஆலமரத்து விதை, சின்னதா இருக்கும். ஆலமரத்தினுடைய விதை அந்த ஆலமரத்தினுடைய காய்க்குள்ள கனிக்குள்ள பாத்தீங்கன்னா 1,00,000 விதை உள்ள இருக்கும். அவ்வளவு மைக்ரோ சைஸ்ல இருக்கக்கூடியதான் ஆலமரத்து விதை. அந்த ஒரு விதைக்குள்ளேதான் இவ்வளவு பிரம்மாண்டமான 1000 பேருக்கு நிழல் தரக்கூடிய மரம் அதுக்குள்ளதான் இருந்தது. இந்த இலைகள் அதுக்குள்ளதான் இருந்தது, இந்த விழுதுகள் அதுக்குள்ளதான் இருந்தது. எல்லாத்தையும் அதுக்குள்ள ஜிப் பண்ணி வச்சிருக்கிறான். அது அதிசயம் இல்ல? இந்த சின்ன விதைக்குள்ள என்ன இருக்குது? அந்த விதையத்தான் நீ போடுற. அந்த விதையை போட்ட உடனே அந்த மரம் முளைக்கிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான சைஸும் எதுல இருந்துச்சான்? ஒரே ஒரு ஆலமரத்து விதைக்குள்ள இருந்தது. ஒரு மாங்கொட்டையை போடுகிறாய், இந்த மாங்கொட்டையை நீ தண்ணியில போட்டு கரைச்சா அதுல பச்சை பச்சைன்னு கலர் வருமா? வராது. இந்த மாங்கொட்டையை தண்ணியில போட்டு கரைச்சு குடிச்சு பார்த்தா பயங்கரமா இனிக்குமா? இனிக்காது. ஆனால் இனிக்காத இந்த மாங்கொட்டையை நீ மண்ணிலே புதைக்கிறாய். புதைக்கிற மாங்கொட்டையிலிருந்து மாமரம் வருகிறது. அதுல கோடிக்கணக்கான இலைகள் இருக்கிறது. இவ்வளவு பச்சை கலர் எங்க இருந்து கிடைச்சதுக்கு? இவ்வளவு கலர் எங்க இருந்துச்சு? அந்த கொட்டையில் இந்த கலர் இருக்கல, ஆனால் பச்சை பசேல் என்று தெரிகிறது. இவ்வளவு அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. உனக்கு தெரியாத வகையில மறைஞ்சிருந்துச்சா இல்லையா? அதுல பலவிதமான பூக்கள் பூந்து தொங்குத.
அந்த கலர், அந்த மஞ்சள், அந்த சிகப்பு, அதெல்லாம் எங்க இருந்து வந்தது? அந்த கலர் உள்ளதான் இருந்தது. மூட்டை மூட்டையா, லாரி லாரியா மாம்பழத்தை இறக்குறிய, இனிப்பா இருக்குன்னு சொல்றிய. இவ்வளவு இனிப்பு வேணும்னா எத்தனை மூட்டை சக்கரை வேணும்? இவ்வளவு மாம்பழத்துக்கு இனிப்பை கொடுக்கிறதா இருந்தா எத்தனை மூட்டை சக்கரை வேணும்? அந்த மாங்குட்டைக்குள்ள அதெல்லாம் இருந்துச்சா? இல்ல. அதுவும் இனிக்கல. அதுக்கு ஊத்துற தண்ணியவாது சீனியை கலந்து கலந்தா ஊத்துனிய? நான் கேட்கிறேன், மாங்கொட்டையும் இனிக்க மாட்டேங்குது. மாங்கொட்டை எந்த மண்ணுல நட்டி வச்சுல மண்ணை நக்கி பாத்தீங்களா இனிக்குதா? அந்த மண்ணு இனிக்கல. அதுக்கு ஊத்துற தண்ணியை குடிச்சு பாத்தீங்களா அதாச்சும் இனிச்சுச்சா? அதுவும் இனிக்கல. இந்த காத்த சுவாசிக்கிற காத்தையா நாக்கில் நீண்டி பாதி இனிச்சுச்சா? வெளிச்சம் இனிச்சுச்சா? அட எங்க இருந்து அந்த இனிப்பு வந்துச்சு? எங்க இருந்து அந்த கலர் வந்துச்சு? இது அதிசயம். இதான் முழிக்கிறோம். இதுக்குள்ள மூட்டா, இந்த மாங்கொட்டைகளை மூட்டா, இந்த புளியங்கொட்டையில உழவா, இந்த வேப்பங்கொட்டையில உழவா, இந்த நெல்லுக்குள்ள உழவா, இதான் அதிசயம். அதற்குள்ளே மறைத்து வைத்து அப்படி பெருமா சோத்தை திண்டு போயிடக்கூடாது. சோத்தை வச்சு சிந்திக்கணும். இந்த அரிசி உருவாவதற்கு எப்படி உருவானது? ஒரே ஒரு நெல்லத்தான போட்டோம், மண்ணுக்குள்ள புதைச்சாட மண்ணே அதிசயம். இந்த மண்ணை இந்த தானியங்கள் ஜெயிக்கிறது அதுவே அதிசயம் இல்லையா? இந்த மண்ணுக்குள்ள இந்த கைக்குட்டையை போடுவோம், புதைச்சு வைப்போம், ஒரு மாசம் கழிச்சு எடுப்போம், இருக்குமா? இருக்காது. மண்ணுக்குள்ள இந்த கைக்குட்டையை புதைச்சு வச்சு ஒரு மாசம் கழிச்சு தோண்டி எடுத்தா இதுவும் மண் ஆயிருக்கும். மண்ணுடைய தன்மை என்ன? நம்ம அப்பம் பாட்டுலாம் புதைக்கிறாங்களே, தோண்டி பாருங்களேன், உள்ளக இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் மண்ணோட மண் ஆயிருப்பார். அப்ப மண்ணுடைய தன்மை என்ன? தனக்குள்ளே போடுகிற எந்த பொருளா இருந்தாலும் அது மண்ணாக மாற்றிவிடும். அதான் மண்ணு. உள்ளக்க எதை கொண்டை போட்டாலும் சரி, ஒரு இரும்ப புதைச்சு வச்சாலும் சரி, இரும்ப துரு பிடிக்க வச்சு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கி பவுடர் ஆக்கி அதுவும் மண்ணாக்கிவிடும். மண்ணுடைய தன்மை என்னவென்றால் எல்லாத்தையும் தன் இனமாக மாற்றிவிடும். ஆனா நெல்ல போடுறேன், நெல்லு அது மண்ணை ஜெயிக்குது. முடியுமா என்னை மாத்திடுவியா பாப்போமா அப்படின்னு சொல்லி ஜெயிச்சு அதை கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்து அதுல இருந்து சத்துக்களை உறிஞ்சி 1க்கு 70 நெல் வருது. நீ ஒரு நெல் அழிஞ்சு போகணும். அதை மிகைச்சு ஜெயிக்குதா இல்லையா? இந்த ஜெயிக்கிற புரோகிராம் அதுக்குள்ள இருக்குத. இது அதிசயம். எதுக்கு நான் இதை சொல்றேன்னு கேட்டா, அதிசயம் அதிசயம் சொல்லி பொய்களையும் பிராடுகளையும் அதிசயம் என்று சொல்லி கடவுளை புரிந்து கொள்ளாமல் மக்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தால் சூரியன் அதிசயம், சந்திரன் அதிசயம், இந்த அண்டவெளி அண்ட சராசரங்கள் அதிசயம், ஒவ்வொரு கோள்களும் அதிசயம், காற்று அதிசயம், பெய்கிற மழை அதிசயம், நிலத்தடி நீர் அதிசயம், எல்லா அதிசயம். பூமிக்குள்ள நீர் இருக்குது, அதெல்லாம் அதிசயம் இல்லையா? பூமி கணத்துல தண்ணி இருக்கிறதா என்னங்கிறீங்க? உள்ளேயும் தண்ணி இருக்குது. நம்முடைய சிறுநீர், நம்ம குளிச்ச தண்ணி, நம்ம யூஸ் பண்ண தண்ணி, அதையெல்லாம் கீழே பில்டர் பண்ணி தான் பூமிக்குள்ள திருப்பி வருது. உங்களுக்கு அவ்வளவு பெரியது. அங்கிருந்து கொட்டுத வானத்திலிருந்து, அதெல்லாம் என்ன? எங்கிருந்து கொட்டுது? இங்கிருந்து எடுத்துட்டு போறதுதான். எதை எடுத்துட்டு போகுது? கடல் தண்ணி எடுத்துட்டு போகும், குள தண்ணி எடுத்துட்டு போகும், கூவத்திலையும் எடுத்துட்டு போகும். எது? சூரியன் வந்து கடல்ல எடுத்துட்டு போகுது, குளத்துல எடுக்குது, பிளஸ் கூவத்துல எடுக்குதுல. கூவத்துல இருந்து அப்படி எடுக்குது. எதை மட்டும் எடுக்குது? கடல்ல தண்ணி எடுக்குது. உப்ப நீ வச்சுக்க, சுத்தமான தண்ணியை மட்டும் நம்ம கிட்ட கொடு அப்படின்னு வாங்கிட்டு போகுது. கம்மாயில எடுக்குது, செக்கச்சவேர்ந்து கம்மாய் தண்ணி, அதுல இருந்து எடுக்குது. கலரை நீ வச்சுக்க, கண்ணாடி மாதிரி தண்ணியை மட்டும் எனக்கு தா. மேல கொண்டு சூரியன் என்ன செய்யுது? நீராவியாக அப்படியே ஆவியாக மாத்தி மேல கொண்டை வச்சு சேர்த்து வச்சுக்கிட்டு போல புரண்டு கொட்டுது. உப்ப காணாம். கடல்ல இருந்து தான் எடுக்குது, ஆனா உப்பு இல்ல. கம்மாயில இருந்தா எடுக்குது, கலர் இல்ல. இதுலடா அதிசயம். இது அதிசயம் இல்லையா? எங்க இருந்து எடுக்குது? அப்படியே பில்டர் பண்ணி தூக்கிட்டு போறதா இல்லை? என்ன அதிசயம் இல்ல? இந்த உலகத்தில் அனைத்தும் அதிசயம். கடவுள் படைத்த அனைத்தும் ஒவ்வொரு அணுவிலும் அதிசயம் இருக்கிறது. ஒவ்வொரு பிரம்மாண்டமான பொருள்களிலும் அதிசயம் இருக்கிறது. நம்ம உடம்பில் உள்ள ஒரு சின்ன ஒரு சதை துண்டை எடுத்துக்கொண்டால் அதை டெஸ்டுக்கு விட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க எவ்வளவு அதிசயம். அப்ப இந்த மாதிரியான அதிசயங்களை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். வஃபில் அர்லி ஆயாத்துல் லில் மூக்கினீன். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பூமியிலே ஏராளமான அதிசயங்கள் இருக்கின்றன. குர்ஆன் சொல்லுது,
எங்கடா போய் தேடுறீங்க அதிசயத்தை? நீங்களே உன்னை தயாரிச்சுக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? நீங்களா ஒரு கட்டடத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? நீங்களா ஒரு சவத்தை எழுப்பிக்கிட்டு அதிசயம்ங்கிறீங்களா? நாம் படைச்சு விட்டுக்கிறோம் பாரு, அங்க இருக்கிற அதிசயம். எதுல அதிசயம் இல்ல சொல்லு பாப்போம். அல்லாஹ் படைச்சிருக்கிற பொருள்ல எது அதிசயம் இல்ல? அதிசயம் தாறுமாறா இருக்கிறதுனால இவன் சிந்திக்க மாட்டேங்கிறான். எதனால சிந்திக்க மாட்டேங்கிறான்? கணக்கு வழக்கு இல்லாம கிடக்குதுல. அதனால அதிசயத்தை அதிசயம் இல்லைன்னு ஆக்கிவிட்டான். அதிசயம் இல்லாத அதிசயம் உனக்கு தெரிகிறது. அதனால அதிசயத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இப்படி சிந்தித்து பார்த்து ஒரு சரியான பாதைக்கு நீங்கள் செல்ல முடியும். அதையெல்லாம் விட சரி இது கூட வேண்டியதில்லை. ஏன்னா எல்லார்ட்டையும் இருக்கும்போது அதிசயம்னா ஒத்துக்கிற மாட்டான். எறும்பு அதிசயம் ஒத்துக்குவானா? என்ன எறும்பு? நாங்க லட்சம் எறும்பு நான் பார்த்து டெய்லி பார்த்துட்டு இருக்கிறேன். இது என்ன பெரிய அதிசயம்? லட்சம் கண்ண எல்லாரும் கண்ணுல பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. இது என்ன பெரிய அதிசயம்? எல்லாருனாக்கும் பேசுது, என்ன பெரிய அதிசயம்? எல்லாரும் மூலையும் தானே சிந்திக்குது, என்ன அதிசயம்? எல்லாரும் ரெண்டு கால நிக்கிறோம், இது என்னப்பா அதிசயம் அப்படின்னு சொல்லி அது மொத்தமே அதிசயமா இருந்தாலும் நிறைய இருக்கிறதுனால அதை இவன் அதிசயம் என்று ஏற்றுக்கொள்ள தயங்குகிறான். அப்படி தயங்கினால் ரொம்ப அரிதாக எங்கேயாவது ஒரு அதிசயம் ஒன்னே ஒன்னு இருக்குதா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அதிசயம் தான் உலகத்தில் இருக்கிறது. என்ன ஒரு அதிசயம்? அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் பார்க்க வேணாம், உலகத்தில் நீங்க தேடி பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாம் சொல்கிறது ஒரே ஒரு அதிசயம் இருக்கிறது. அந்த அதிசயத்தை நீ ஆய்வு செய்தால் திகைத்து விடுவாய், உன்னுடைய மூளை தோல்வி அடையும், அந்த இடத்துல உன்னால் விடை சொல்ல இயலாது. அது மாதிரியான ஒரு அதிசயம் இருப்பதாக திருக்குர்ஆன் சொல்கிறது. அது என்ன அதிசயம்? அந்த அதிசயம் தான். அதை சொல்வதற்கு தான் இந்த தலைப்பு. தலைப்பை எதுக்கு தான்? இந்த கண்ணு மூக்கு எல்லாம் சொல்வதற்கு இல்ல. உலக அதிசயம்ங்கிறது தாஜ்மஹாலோ சீன பெருஞ்சோரோ இல்லை. சொல்றதா இருந்தா இதுகளை சொல்லிட்டு போ, இதெல்லாம் சொல்ல மாட்டோம். எங்கேயுமே இல்லாத ஒன்னு ரெண்டு இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்கிறியா? ஒன்னு இருக்குது. உலகத்துல ஒரே ஒரு பொருள் என்ன இருக்கு அதிசயமாக இருக்கிறது. அந்த பொருள் எது? அது திருக்குர்ஆன் தான் அதிசயம். உலக அதிசயத்தில் எது அதிசயம்? உலகத்தில் இருக்கிற அது உண்மையிலேயே அப்படியே அறிவாளி சிந்திச்சு பார்த்தான்னு சொன்னா இந்த குர்ஆன் என்ற இந்த ஒரு சொல் ஒரு வார்த்தைகளின் தொகுப்பா இருக்கிற புத்தகமா இருக்குத, இது நம்ம எல்லாம் பிரமிச்சு நிக்கிற அளவுக்கு பெரிய அதிசயமாக திகழ்வதை ஒவ்வொரு அறிஞரும் இன்னைக்கு பார்த்துவிட்டு குர்ஆன் தான் உலகத்தில் சிறந்த அதிசயம் என்று உணர்ந்து விட்டு இங்க கூட்டம் கூட்டமா வர்றான். எதை வச்சு வர்றாங்கிறீங்க? குர்ஆனை சிந்திக்கிறான், அவனுக்கு பெரிய அதிசயமா தெரியுது. எப்படிப்பட்டவன்லாம் வர்றான்? அதிசயத்தை சொல்வதற்கு முன்னாடி இந்த அதிசயம் எப்படி எல்லாம் ஈர்த்தது அத பாருங்க. உங்களுக்கு கேசியஸ் கிளே தெரியுமா? கேசியஸ் கிளேன்னு ஒருத்தர் இருந்தான், உலக குத்துச்சண்டை சாம்பியன். அவன் பலமுறை குத்துச்சண்டை சாம்பியனுக்கான விருது வாங்கினான். அந்த காலத்துல எல்லாம் கிரிக்கெட்டுக்கு கிறுக்கங்க கிடையாது, குத்துச்சண்டைக்கு தான் கிறுக்கணும் இருந்தாங்க. ரசிகர்களை சொல்றேன், இன்னைக்கு கிரிக்கெட்னா உட்கார்ந்துகிட்டு 24 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கானுல, இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு 15 வயசா இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் நாங்க எதை ரசிப்போம்? இந்த குத்துச்சண்டை தான் பெரிய விளையாட்டு. என்ன போட்டா போட்டி காட்டா குஸ்தின்னு போடுவாங்க. ஊருக்கு ஊர் போய் என்ன செய்வாங்க? மல்யுத்தம் போடுவாங்க, குஸ்தி போடுவாங்க, குத்துச்சண்டை போடுவாங்க. இந்த மல்யுத்தமும் குத்துச்சண்டைகளும் தான் அன்றைக்கு வீர விளையாட்டுகள். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த கருப்பர் இனத்தை சேர்ந்த கேசியஸ் கிளே என்பவன் குத்துச்சண்டை சாம்பியனாக வருகிறான். பலமுறை குத்துச்சண்டை பெரிய ஹெவி வெயிட் சாம்பியன். அப்படி ஜெயிக்கிறான், ஒரு புகழ் உலக அளவில் ஒரு புகழ் அடைகிறான். அமெரிக்க அரசாங்கம் அவன் கருப்பாக இருக்கிற காரணத்தினால் அவனை மதிக்க மறுக்கிறது, அவனை அவமானப்படுத்துகிறது. வெள்ளையனை விட நீ என்ன கருப்பன் வசதியா என்று கேட்கிறது. அப்பதான் அவன் சிந்திக்கிறான், நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இந்த சாதனையை நம்ம நிகழ்த்தி இருக்கிறோம். விளையாட்டு வீரரா ஒருத்தன் வர்றான்னு சொன்னா அவன் நிறைய தியாகம் செய்யணும். விளையாட்டு வீரர்னா வீரர் நீங்க நினைக்குவீங்க, அவன் குடும்ப வாழ்க்கை வரைக்கும் அவன் தியாகம் செய்வான். உடம்பை பாதுகாக்கணும், உடம்பை பேணணும் என்பதற்காக வேண்டி நிறைய தியாகங்களை செய்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இவ்வளவு பெரிய சாதனையை செய்கிறான். வெள்ளை அரசாங்கம் அவனை அங்கீகரிக்கல.
தேடுறான் தேடுறான், என்னடா ஏன் இப்படி இவ்வளவு பெரிய புகழ் உலகத்தில் அவனுக்கு தெரியாத ஆளே இல்ல என்ற அளவுக்கு வந்த உடனே இஸ்லாத்தை காதலிக்கிறான். குர்ஆன் எடுத்து பார்க்கறான். அது ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு போதனைகளும் அவனுக்கு அதிசயமா தெரிகிறது. இதை எப்படி நம்ம மிஸ் பண்ணோம்? எதைய தேடி அலைஞ்ச நம்ம இதை மிஸ் பண்ணி இருக்கிறோமே. சிந்தித்து முகமது அலி கிளையாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அவன் இஸ்லாத்தை தழுவுகிறான். அப்ப எது இவனை ஈர்த்தது? எந்த அதிசயம் இவனை ஈர்த்தது? திருக்குர்ஆன் என்ற அதிசயம் அவனை ஈர்த்தது. அதே மாதிரி கேட் ஸ்டீவன்சன், அவன் ஒரு பாடகன். இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருக்கான் பாருங்க, இவனு தெரியாத ஆள் யாராவது இருக்கிறாங்களா? இந்த மாதிரி அந்த காலத்துல ஸ்டீவன்சனை தெரியாத, அந்த காலம் அந்த காலம் தாத்தா காலம் இல்ல, நான் சொன்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஸ்டீவன்சனை தெரியாதவர்களே கிடையாது. அவ்வளவு பெரிய சிறந்த பாப் இசை பாடகன். அவன் பாடினால் உலகமே மயங்கும். அவனை பார்ப்பதற்கு கூட்டம் அலைமோதும். ஆண்களும் பெண்களும் அவனிடத்தில் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக முண்டி அடிப்பார்கள். அவன் குடித்து விட்டு வைத்த பானங்களை குடிப்பதற்கு பெண்கள் கூட்டம், மேற்கத்திய பெண்கள் கூட்டம் அலைமோதும். இப்படியெல்லாம் கோடிக்கணக்கான பெண் ரசிகைகளை பெற்றவன், கோடிக்கணக்கான ஆண் ரசிகைகளை பெற்றவன், தனி விமானங்கள் வைத்து பவனி வந்தவன், கோடி கோடியாக பணத்தை திரட்டியவன். நிம்மதி கிடைக்கல, எல்லாம் இருக்கிறது, அவனுக்கு கிடைக்காத எதுவும் இல்லை. அவனிடத்தில் இருந்த பணத்திற்கும் புகழுக்கும் என்ன நினைத்தாலும் அவனுக்கு கிடைக்கும். ஒன்னே ஒன்னு கிடைக்கல, நிம்மதி, மன அமைதி கிடைக்கவில்லை. அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு திருக்குர்ஆனுடைய பிரதி கிடைக்கிறது. அதை வாசிக்கிறான், மீண்டும் வாசிக்கிறான், திரும்ப திரும்ப வாசிக்கிறான். இஸ்லாம், இந்த குர்ஆன் தான் உலகத்தில் இருக்கிற பெரிய அற்புதம் என்று விளங்கி அவனும் இஸ்லாத்தை சேர்ந்து இன்றைக்கு யூசுப் இஸ்லாமாக பெயரை மாற்றிக்கொண்டு உலகம் முழுவதும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்க இன்றைக்கும் இருக்கிறார். அவர் சமீபத்திலே பெங்களூருக்கு கூட வருகை தந்திருந்தார். அப்ப உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இஸ்லாத்தை அவர் பிரச்சாரம் செய்கிறாரு. அதுக்கு எது காரணம்? இந்த குர்ஆன். குர்ஆனை வாசிக்கிறாரு. அவர் என்ன எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தோம், நமக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷமா இருக்கிறது என்று குர்ஆன் அவரை திகைக்க வைத்தது. ஆயிரக்கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம நாட்டில் கூட ஒன்று சொல்லலாம். உதாரணத்திற்கு, யாரு? கமலாதாஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமலாதாஸ் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கெல்லாம் கமலாதாஸை மறக்க முடியாது. அவர் யாரு? அவர் சிறந்த எழுத்தாளர். பல பத்திரிகைகளில் அறிவுபூர்வமான விஷயங்களை எல்லாம் எழுதியவர். இந்திரா காந்தியுடைய காலத்திலே நோபல் பரிசுக்கு இவரை பரிந்துரை செய்கிறார். இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று இந்திராவால் பரிந்துரை செய்யப்பட்டவர் யார்? கமலாதாஸ். அவர் எழுதிய ஒரு கதை குமுதம் என்ற பத்திரிகையில் அன்றைக்கு என் கதை என்ற பெயரில் அவருடைய கதையை வாசிப்பதற்காகவே அந்த பத்திரிகை அதிகப்படியான வாசகர்களிடத்தை சென்றடைந்தது. அப்படியாக என் கதை புத்தகமா வந்திருக்கிறது. அவர் எப்படி இருந்தார்? நிறைய எழுத்தாளராக இருந்தது போல ஒழுக்க கேடுகளை நியாயப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? கேரளாவை சேர்ந்த கமலாதாஸ் இன்னைக்கு கமலா சுரையாவாக குர்ஆனை வாசித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கமலா சுரையாவாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவரை மாற்றியது எது? இந்த அதிசய வேதம், அற்புத வேதம், அல்லாஹ்வுடைய வேதம் என்று முஸ்லிம்கள் நம்புகிறோமே, இந்த திருக்குர்ஆன் என்ற அதிசயம் தான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையே புரட்டி போடுது. எப்படிப்பட்ட பெண்ணு? முழுசாக அவிழ்த்து விட்டு ஆடைகளை வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு வந்த ஒரு பெண் முழுக்க முழுக்க புர்கா அணிந்து உடலை கண்ணியமான முறையிலே மறைத்துக் கொண்டவராக இன்னைக்கு நடமாடுகிறார் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்து உலகத்தை வியக்க வைத்த திருக்குர்ஆன் இன்றைய தேதி வரையிலும் அதை வாசிக்கிற அனைவரையும் ஈர்க்கக்கூடியதாக, அவங்க உள்ளத்தை புரட்டி போடக்கூடியதாக, தடம் புரண்டவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இந்த திருக்குர்ஆன் என்ற வேதத்தை அல்லாஹ் ஒரு பேரற்புதமாக உலகத்திற்கு தந்து இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். அது என்ன அற்புதம்? குர்ஆன்ங்கிற ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு அற்புதமா இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். தடம் புரண்டவர்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இந்த திருக்குர்ஆன் என்ற வேதத்தை
அல்லாஹ் ஒரு பேரற்புதமாக உலகத்திற்கு தந்து இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறான். அது என்ன அற்புதம்? குர்ஆன்ங்கிற ஒரு புஸ்தகம் எப்படி ஒரு அற்புதமா இருக்க முடியும் என்று நீங்கள் கேட்கலாம். என்ன அற்புதம் கேட்கிறீங்களா? பொதுவாக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் பெரிய உலகத்தில் அவனுக்கு மிஞ்சின அறிவாளி இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு புஸ்தகத்தை எழுதுகிறான், ஒரு தத்துவத்தை எழுதுகிறான். அந்த புஸ்தகம் ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு வாசித்து பார்த்தால் அனைத்தும் சரி என்று சொல்ல இயலுமா? சொல்ல இயலாது. ஒரு புஸ்தகத்தை நான் எழுதுறேன், நான் எழுதும்போது எப்படி எழுதுவேன்? என் காலத்துடைய அறிவுக்கு ஏற்றவாறு எழுதுவேன். என் காலத்தில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எழுதுவேன். 100 வருஷத்துக்கு பிறகு வேற ஒன்ன கண்டுபிடிச்சிருவாங்க. நான் சொன்னது என்னவாயிரு 90% தப்புன்றுவாங்க, இல்லாட்டி 75% தப்புன்றுவாங்க, அல்ல குறைஞ்சது 10% தப்புன்றுவாங்க. பிந்தி வர்றவன் எந்த ஒரு புஸ்தகமும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இது பொருந்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியில இருக்கவே முடியாது. நம்ம இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை எடுத்துக்கிறங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது நம்ம நாட்டுக்கு ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கினார்கள். யார் உருவாக்கினா? நம்மள மாதிரி கை நாட்டுகளா? இல்ல, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கூடி உண்டாக்குறாங்க. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் யாரு? பெரிய பெரிய அம்பேத்கர் மாதிரி பெரிய பெரிய வல்லுநர்கள் எல்லாம் கூடி ஒரு பெரிய குழுவே திரண்டு ஒவ்வொன்றையும் வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அலசி ஆய்வு செய்து உலக நாட்டு சட்டங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சு இதுதான் இந்தியாவுடைய சட்டம் அப்படின்னு அரசியல் சாசனத்தை உண்டாக்குனாங்க. யாரு? நம்ம நாட்டில் வாழ்ந்த பேரறிஞர்கள். இப்ப 60 வருஷம் தான் ஆகுது. நம்ம அரசியல் சாசனத்தை 500க்கு மேல திருத்தி விட்டாங்க. 60 வருஷத்துல 500 தடவை திருத்தினா என்ன வழங்குது? மனிதனுடைய எந்த பெரிய மனிதனுடைய தத்துவங்களாக இருந்தாலும் ஒரு 50 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது, 100 வருஷத்துக்கு தாக்கு பிடிக்காது. பிந்தி வரக்கூடியவர்கள் முந்தி வரக்கூடிய நூல்கள்ல குறை காணுவார்கள். இப்ப குர்ஆனுக்கு வாங்க. குர்ஆன் என்ன போன வருஷம் வந்ததா? குர்ஆன் உலகத்துக்கு 10 வருஷம் தான் ஆகுதா? 20 வருஷம் ஆகுது, 100 வருஷம் ஆகுது, 200 வருஷம் ஆகுது, 1428 வருஷம் ஓடி போச்சு. குர்ஆன் உலகத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஹிஜ்ரியா 1428, ஹிஜ்ரிக்கு முன்னாடி ஒரு 13 சேக்கணும் குர்ஆன் வர ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா இந்த அந்த ஆண்டு பார்த்தா 1430-35 வருஷம். எது? குர்ஆன் இந்த உலகத்துக்கு தரப்பட்டு 1400 வருஷங்களை தாண்டி விட்டது. இந்த குர்ஆன் என்பது 14 நூற்றாண்டுக்கு முந்தி முகமது நபி இது கடவுளுடைய வார்த்தை நமக்கு தர்றாரு. முகமது நபி சொந்தமா எழுதியிருந்தாட்டு வைங்க, அது எப்படி இருந்திருக்கு? அந்த காலத்து அறிவுக்கு தகுந்தவாறு தான் அந்த வேதம் இருக்கும். இப்ப எடுத்து பார்த்தா என்ன இருக்கு? நீ வேணா கொண்டுட்டு வா, 14 நூற்றாண்டுக்கு முந்தைய எழுதுற எல்லா புஸ்தகத்தையும் கொண்டுட்டு வா. நான் 14,000 தப்பு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். 14 நூற்றாண்டுக்கு முந்தி 1400 வருஷத்துக்கு முந்தி எழுதின எந்த புஸ்தகத்தையும் கொண்டுட்டு வா. இன்றைய விஞ்ஞானத்தில் ஆய்வு செஞ்சு பார்ப்போம், அறிவியல் கண்டுபிடிப்போடு ஆய்வு செஞ்சு பார்ப்போம், மருத்துவர்கள்ட்ட கேட்டு ஆய்வு செஞ்சு பார்ப்போம், வரலாறு ஆய்வு செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொரு கோணத்திலே ஆய்வு செய்யும் பொழுதும் அவ்வளவும் தப்பு தப்பா இருக்கும். 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள விஷயங்கள் நிச்சயமா தப்பா இருக்குமா இல்லையா? இப்ப குர்ஆனை பொறுத்த வரைக்கும் 14 நூற்றாண்டு கடந்துருச்சுல, இப்ப சேலஞ்ச் பண்றோம். இது அற்புதம். நீ குர்ஆனை எடுத்துக்க, இதை படித்து பார்த்து இந்த காலத்திற்கு இது பொருந்தாது. சூரியனை பற்றி குர்ஆன் இப்படி சொல்கிறது, அப்படி கண்டுபிடிக்கல, மாத்தி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு. சந்திரனை பற்றி குர்ஆன் இப்படி பேசுது, ஆனால் இப்ப கண்டுபிடிச்சது வேற மாதிரி இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். மழை பெய்வதை பற்றி குர்ஆன் இப்படி சொல்லுகிறது, ஆனால் இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பார்ப்போம். ஒரு கருவிலே குழந்தை வளருவதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, இல்ல இது பொய், இப்ப வேற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லு பார்ப்போம். மொத்த குர்ஆனையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பரிசீலனைக்கு தர தயார். இறைவன் தந்து விட்டான். எப்படி தந்துட்டான்? இந்த அப்படி அப்புறம் தான் கொண்டு வாடா, சேலஞ்ச் வாடா, அல்லாஹ் கூப்பிடுறான். வா, உலக சந்தேகம் இருந்தால் ஃபாத்தூபி சூரத்தின் மிஸ்லிஹி, இதில் உள்ளது போன்ற ஒரு அத்தியாயத்தை உன்னால் கொண்டு வர இயலுமா? குர்ஆன் கேட்கிறது. அப்ப குர்ஆன் நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறோம்?
என்னடா அவ்வளவு 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது, ஒரே ஒரு வசனத்தை எடுத்து இது விஞ்ஞானத்துக்கு மாத்தம், இது மருத்துவத்துக்கு மாத்தம், இது கண்டுபிடிக்கப்பட்ட சிறந்த தத்துவத்துக்கு இது மாற்றம், இது இந்த காலத்துக்கு பொருந்தாது, அது அந்த காலத்துக்கு பொருந்த அப்படின்னு சொல்லி அறிவுபூர்வமாக உலகத்தில் யாராலும் நிரூபிக்க ஏண்டதா ஏழுமான்னா முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, எது அற்புதம், ஒரு புஸ்தகம் 14 நூற்றாண்டை கடந்த, இன்னும் சொல்ல போனால் வேதங்கள் சொல்றாங்கல்ல, வேதங்கள், வேதத்துக்கு வேற ஒரு பெயரையும் வச்சிருப்பாங்க, மறைன்னு சொல்லுவாங்க. மறைண்டா வேதம் ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. மறைண்டா என்ன, மறைச்சியல். மறைண்டா என்ன, மறைச்சிரு, அதுல தப்பு தவறு இருக்குதான் செய்யும். மறைச்சிரு, எல்லாருக்கும் கொடுத்துறாத, இது குறிப்பிட்ட சாரார் தான் படிக்கணும், அனைவரும் படிச்சிடக்கூடாது, ஒரு சாரார் படிச்சா காதுல ஈயத்தை கட்சி ஊத்துவோம் என்றெல்லாம் வேதங்களை மக்கள் சிந்திக்க கூடாது. வேதங்கள் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு நம்ப வேண்டும், அதுல தப்பு தவறு இருந்தால் நீ பார்க்க கூடாது அப்படின்னு எல்லா வேதங்களும் சொல்லும் பொழுது இந்த ஒரு வேதம் சொல்லுது படி, சிந்தி, தப்பு இருந்தா எடுத்துக்காட்டு. ஆச்சரியமா இல்ல, அதிசயமா இல்ல இது? இப்படி எவனுக்கு முடிஞ்சது? உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து இந்த 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எவனாச்சு, எந்த கொம்பனாச்சு, எந்த பல்கலைக்கழகமாச்சு, எந்த ஒரு அரசாங்கமாச்சும், எந்த ஒரு நிறுவனமாவது ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இதில் எவனும் தவறு காண முடியாது என்று அறைகூவல் விட முடியுமா? இது கடவுளின் வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால் அவன் 1400 வருஷத்துக்கு முந்தி சொல்றான், இன்னைக்கு உள்ளதை மெய்ப்பிக்குது. ஏன்? அவன் தானே படைச்சான். மழை பெய்யறத பத்தி அவன் சொன்னான்னு சொன்னா அவன் என்ன சொன்னான்னு அப்படித்தானங்க இருக்கு. அவன் தானே மழையை பெய்ய வைக்கிறான். இவங்க கண்டுபிடிச்சது மாறிக்கிறமா? அப்ப இது கடவுளே கொடுத்த காரணத்தினால் தான் குர்ஆன் எதை பேசினாலும் சரி பேசாம இல்ல. சூரியனை பேசுகிறது, சந்திரனை பேசுகிறது, பூமியை பேசுகிறது, மழையை பேசுகிறது, தாவரங்களை பேசுகிறது, அவற்றுடைய செயல்பாடுகளை பேசுகிறது, எறும்பு, தேனி என்று ஜீவராசிகளை பற்றி பேசுகிறது, இலைவிலைகளை பற்றி பேசுகிறது, காற்றை பற்றி பேசுகிறது, வாழுகிற பூமியை பற்றி பேசுகிறது, கடலை பற்றி பேசுகிறது, அதில் உள்ள அலையை பற்றி பேசுகிறது, பூமிக்கு அடியிலே உள்ள நிலத்தடி நீரை பற்றி பேசுகிறது. எதை பேசினாலும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழ்கிற மேதை பேசுவான அதைவிட சிறப்பாக பேசுகிறது. குர்ஆன் பேசுது, எதை பேசினாலும் சரி, இன்னைக்கு வா, எந்த மேதை இதை பத்தி சொல்லி இருக்கிறான், கரெக்டான கொண்டா, இந்த பார் குர்ஆன. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஒண்ணு அவனுக்கு ஈக்குவலா பேசும், இல்லை என்று சொன்னால் அவனுக்கு தப்பை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில குர்ஆனுடைய ஒவ்வொரு அறிவிப்பும் இருப்பதை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் அற்புதம் எது? குர்ஆன் 14 நூற்றாண்டுகளாக எந்த மனிதராலும், இன்னும் உலகத்தில் நான் கேட்கிறேன், உலகத்தில் அதிகமா எதிர்க்கப்படுற மார்க்கம் எதுங்க? இஸ்லாம் தான். எல்லா வகையிலையும் என்ன மாச்சு ஒண்ணு நடந்தா உடனே இஸ்லாத்தை டேமேஜ் பண்றது, இஸ்லாத்தின் மீது முத்திரை குத்துறது. எவனாச்சும் நாலு கிறுக்கு போயிடுவோம், என்னத்தையா குண்ட வச்சுட்டான்னு வைங்களேன், இஸ்லாமே அதை சொல்லுதுங்கிற மாதிரி காட்டி அப்படியே இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வெறுக்கணும் என்றெல்லாம் சர்வதேச அளவில் திட்டம் தீட்டப்பட்டு அறிவு ஜீவிகளால் அது பரப்பப்படுகிறது. இப்படி எல்லாம் பண்றீங்களப்பா, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசைதானே, இது செய்யுங்கள. எதை செய்யுங்க? குர்ஆனை உங்க கையில் எடுத்துக்கிட்டு இது மிஸ்டேக் கொண்டு வாப்போம், ஈஸியா ஒளிஞ்சிருமே. குர்ஆன்ல தப்புன்னு நீ நிரூபிச்சு காட்டிவிட்டால் உன் ஆசை நிறைவேறிடுமே. முடியாது. முடியாத காரணத்தினாலதான் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மதத்துக்காரனும் இன்னொரு மதத்துக்காரனை திட்டுவான். எதுல திட்டுவான் தெரியுமா? அந்த மதத்தினுடைய புராணத்தில் போய் திட்டுவான், அதனுடைய வரலாறுல திட்டுவான், அதனுடைய சட்டங்கள்ல போய் திட்டுவான். நம்மளை திட்டும் போது மட்டும்தான் எங்க வைக்குவான்? நம்மள உள்ள நாலு கிறுக்கு பயில இருக்கான அதை திட்டுவான். எதை திட்ட முடியாது? குர்ஆன திட்ட இயலாது. அடே நீ புராண இதிகாசங்களை எடுத்து அது தப்பு, இது தப்பு, அப்படியே ராமர் பாலம் கட்டியிருப்பாரா, கடல் கடியில் இருக்குமா, இப்படி எல்லாம் கேட்பீல. அப்படி எல்லாம் நீ கேட்கக்கூடிய நீ இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துல அப்படி ஒரு கேள்வி எழுப்ப இயலுமா? எழுப்ப இயலாது. அதனால அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான முறையில திருமறை குர்ஆனை எல்லாம் தந்திருக்கிறான். எப்படின்னு பாருங்களேன், சில விஷயங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். எப்படி எல்லாம் ஆச்சரியப்படுறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா,
ரசூல் சார் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி மோசேடா மூசா, கிறிஸ்தவர்கள் மோசே என்று சொல்லுவார்கள், நம்ம மூசா என்று சொல்லுவோம். மூசா என்று ஒரு தூதர் இருந்தார். அவர் நபிகள் நாயகத்திற்கு ரொம்ப காலத்துக்கு முந்தைய ஒரு தூதர். அவர் போய் நபிகள் நாயகத்தை போலவே ஒரு கடவுள் கொள்கையை சொல்கிறார். அவருடைய எதிரி யாரு என்றால் ஃபிரௌன். ஃபிரௌன்கிற ஒரு ராஜா. ஃபிரௌன்கிறவன் யாரு? ஒரு மன்னன், கொடுங்கோல் மன்னன். அவனுக்கு போய் இந்த மார்க்கத்தை சொல்றார். யாரு? மூசா நபி. அவன் எதிர்க்கிறான். யார் எதிர்க்கிறா? மூசா நபி சொன்ன அந்த போதனையை ஃபிரௌன் என்ற கொடியவன் எதிர்க்கிறான். எதிர்த்தவன ரெண்டு பேருக்கு மத்தியில் பலவிதமான மோதல்கள் நடக்கிறது, கருத்து பரிமாற்றங்கள் நடக்கிறது, பல போட்டிகள் நடக்கின்றன, பல விவாதங்கள் நடக்கின்றன. இதற்கெல்லாம் பிறகு மூசா நபியின் பக்கம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா சேர்ந்து கொண்டே வருகிறார்கள். கடைசியாக ஃபிரௌன் என்ன பண்றான்? இவரை காலி பண்ணிடணும், மூசாவை காலி பண்ணிடணும் என்று திட்டமிட்டு அவரை ராணுவத்தோடு விரட்டிக்கிட்டு வர்றான். இதை கேள்விப்பட்டு மோசே ஓடுறார். மோசே என்ன செய்யறார்? மூசா நபி ஓடுகிறார், தன்னுடைய சீடர்களோடு தோழர்களோடு ஓடுகிறார். ஃபிரௌன் விரட்டி கொண்டே வர்றான். விரட்டிக்கிட்டே வந்தா எதிரில் கடல். அவன் விரட்டிக்கிட்டு வர்றான், எதிரில் கடல் குறுக்கிடுகிறது. கடல் வந்தா என்ன செய்ய? கடல் இறங்க முடியுமா? விரட்டிக்கிட்டு வரும்பொழுது தரையாய் இருந்தா ஓடிக்கிட்டே இருக்கலாம். விரட்டிக்கிட்டு வரும்போது எதுக்கு என்ன வருது? கடல் குறுக்கிடுகிறது. அப்ப கடலுக்குள்ள இறங்கினா காலி, நின்றாலும் காலி, திரும்பி ஓடினாலும் காலி, பிடிச்சிருவான். அப்ப ஒன்னும் செய்ய முடியாத நிலையில மூசா தடுமாறுகிறார். அப்புறம் என்ன வருது? இறைவன் உத்தரவு வருகிறது, உன்னுடைய கைத்தடியினால இந்த கடலை அடி, அது இரண்டா பிளக்கும். கடல் பிளக்கிறது. மூசா நபி நினைஞ்சிட்டாரு, அவரும் அவருடைய கூட்டத்தார்களும் கடல் அப்படி பிளந்து வழி விடுகிறது, உள்ள நுழைஞ்சு தப்பிச்சு வந்துட்டாங்க. இதை நீங்க பார்க்கும் பொழுது இது பைபிளும் இந்த கதையை சொல்கிறது. இந்த கதையை அடிப்படையாக வைத்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற பேர்ல அந்த காலத்திலே ஆங்கில சினிமாவெல்லாம் வந்திருக்கிறது. இந்த கதையை, இந்த மூசா நபியுடைய பைபிள் கதையை அடிப்படையாக வைத்து அது தமிழில் கூட 10 கட்டளைகள் என்ற பெயர்ல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அது சினிமாவாக கூட உலகத்தில் அன்றைக்காதான் பெரிய சாதனை, அதிகமான வசூலை குவித்த படம் என்றெல்லாம் அதுக்கு பேர் இருந்தது. இது பைபிளும் சொல்கிறது இந்த சம்பவத்தை, குர்ஆனும் சொல்கிறது. ஆனால் இந்த சம்பவத்தை போய் யார்த்தையா சொன்னா நம்புவானா? சொன்னா நம்புவானா? அது எப்படி? கடல் எப்படி தண்ணி போய் நிக்குமா? பிளந்து தனியா நிக்குமா? நிக்காது. கடல் பிளந்து வழி விட்டுச்சு என்று சொன்னால் அது ஒரு கட்டுக்கதை, ஒரு பிராணம் என்கிற மாதிரி தான் எல்லாரும் நினைப்பார்கள். ஆனால் இஸ்லாம் இது மாதிரியான அதிசயங்களை சொல்லுமையானால் அந்த அதிசயத்தை நம்புவதற்கு ஏற்ற தடயங்களையும் ஆதாரங்களையும் புரூஃப்களையும் சேர்த்து சொல்லும். பைபிள்ல இவ்வளவுதான் இருக்கும், மூழ்கடிக்கப்பட்டது மட்டும் இருக்கும். குர்ஆனில் இருக்கிறது, நபிகள் நாயகத்துக்கு சொல்லப்பட்ட குர்ஆன்ல இருக்கிறது, முகமதே இந்த ஃபிரௌன் என்பவன் மூசா நபி காப்பாற்றப்படுறார்ல, காப்பாற்றப்பட்ட உடனே நமக்கு இந்த கடலுடைய வழி இருக்கும் நினைச்சிட்டு ஃபிரௌன் இறங்குறான். அவன் மூழ்கி செத்து போயிட்டான். இவங்க கரை ஏறி முடிகிறாங்க, இவன் அழிஞ்சு கடல்ல மூழ்கடிக்கப்பட்டு செத்துட்டான். இதை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது, முகமதே இந்த சம்பவத்தை மெய் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்றை நான் விட்டு வைத்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது. இது பார்த்தா நம்புற மாதிரி இல்ல, பார்த்தா நம்புற மாதிரி இருக்கா? நம்புற மாதிரி இல்ல. யார் நம்புவானா? கடல் பிளந்து அப்படி பாதை கிறுக்கு பிள்ளை யார்கிட்ட சொல்லின்னு கேட்பான், காதுல பூ சுத்தினால போய் சொல்லுன்னு கேட்பான். அப்ப கடல் பிளந்து வழி விட்டுச்சுன்னு சொல்லி நிறுத்திக்கிட்டோம்னு சொன்னா அதை எப்படி அறிவுள்ளவன் நம்புவான்? நம்ப மாட்டான். குர்ஆன் சொல்லுகிறது, முகமதே இந்த சம்பவம் உண்மை, இது நிச்சயமாக நடந்தது என்பதற்கு நான் ப்ரூஃப் வைத்திருக்கிறேன், உனக்கு ஆதாரத்தை விட்டு வைத்திருக்கிறேன். என்ன ஆதாரம் தெரியுமா? இந்த ஃபிரௌன் என்பவன் எப்பவோ உனக்கு பலகாலத்துக்கு முந்தினவன், அவனுடைய உடலை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது, அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதற்காக ஃபிரௌனுடைய உடம்பை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. இப்ப இந்த ஃபிரௌன்கிறவன் அப்ப ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த உடம்பை எடுக்கல. குர்ஆன் சொல்லக்கூடிய காலத்தில் எங்கே ஃபிரௌனுடைய உடல் இல்ல.
பிறகு ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது நபிகள் நாயகத்து காலத்துக்கு 1300 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கடல் வழி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் ஒரு கடற்கரை ஓரமாக ஈஜிப்ட்ல எகிப்துல ஆட்சி புரிஞ்சான். அங்க போய் சோதிக்கும் பொழுது ஒரு பனிப்பாறை, ஐஸ் கட்டி மாதிரி பனிப்பாறைக்கு உள்ள ஒரு உடல் எடுக்கப்படுகிறது. ஒரு உடல் இருக்கிறது. எங்க இருக்கிறது? ஐஸ் கட்டிக்கு உள்ள அந்த உடல் இருக்கிறது. அதை உடைச்சி எடுத்து பக்குவமா கொண்டு வந்து அதை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்துகிறார்கள். என்ன சோதனை? ஒரு பொருள் எத்தனை வருஷத்துடைய பொருள்னு சொல்லி இப்ப கண்டுபிடிக்கலாம். இன்னைக்கு மனிதன் நாலேஜ்ல எந்த அளவுக்கு இருக்கிறான்னு கேட்டா, கார்பன் டெஸ்ட் உள்பட பல டெஸ்டுகள் இருக்கிறது. அந்த சோதனைகளை உட்படுத்தி பார்த்தால் இது இத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது என்று கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். இந்த உடம்ப அவங்க சோதனைக்கு உட்படுத்துறாங்க. உட்படுத்தி பார்த்தால் இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பாடி. இது கடல்ல மூழ்கி இருப்பதற்குரிய தடயம் அதுல இருக்கிறது. மூழ்கி அழுகி போகாமல் கரை ஒதுக்கப்பட்டு அதுல பனிப்பாறை பொழிந்து, பனிக்குள்ள ஐஸ்குள்ள இருந்தா கெட்டு போவாதுல, கெட்டு போகாம ஐஸ் பாறைக்குள்ள வைக்கப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த ஐஸ் பாறைக்கு உள்ள போய பல ஆயிரம் வருடங்கள் இருக்கும் என்று ஆய்வு செய்யலாம். அந்த பிறவனுக்கு சொல்லப்படக்கூடிய குணாதிசயங்கள், அந்த காலத்து மக்களுடைய உயரம், அந்த அவங்களுடைய அமைப்புகளை பற்றிய வரலாறுகள் எல்லாத்தையும் ஆய்வு செய்து இது எகிப்தை ஆட்சி புரிந்த பிறவனுடைய உடல் என்று யார் சொல்றா? நம்ம சொல்லல, மேற்கத்திய விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து இது நேத்து போன உடல் இல்ல, போன வருஷம் புதைஞ்ச உடல் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் காலத்திலேயே இந்த உடலை தூக்கி அல்ல வெளியே போட்டான்னு வைங்க, அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோம்? அந்த காலத்தில் எடுத்து வெளியே போட்டா அன்னைக்கு அழுகி போயிடும், முடிஞ்சு போச்சு கதை. இதான் பிறவனுடைய உடல் என்று சொன்னா அதை ஆதாரத்தோடு நிரூபிக்க இயலுமா? நிரூபிக்க இயலாது. எந்த காலம் வரைக்கும் எல்லாம் பாதுகாக்கிறான்? எந்த காலத்துல மனுஷனுடைய அறிவு இப்படி வளருமோ? எப்படி வளரும்? இது இத்தனை வருஷத்துக்கு முந்தினதுங்கிற நாலேஜ் எப்ப மனுஷன் பெறுவானோ, அந்த உடலை எடுத்த பிறகு திரும்பவும் எப்ப பாதுகாப்பானோ, உடலை எடுத்துட்டோம், தோண்டி எடுத்துட்டோம், அப்புறமேல அந்த உடலை பாதுகாக்கணுமே அப்படிங்கிற ஒரு அறிவை என்னைக்கு பெறுவான்னு காத்துக்கிட்டு இருந்து போன நூற்றாண்டுல இந்த உடலை வெளியே தள்ளுறான் இறைவன். இன்றைக்கு நவீன சாதனங்களை பயன்படுத்தி அந்த உடல் எகிப்துடைய மியூசியத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அப்ப உன்னுடைய உடம்பை பாதுகாப்போன்னு இப்ப பார்க்கும் பொழுது அப்ப 3000 வருஷத்துக்கு முந்தினவங்கிறது தெரிகிறது. அது அப்ப தண்ணியில மூழ்கி போனாங்கிறது தெரிகிறது. மூழ்கி ஊதி போன நிலையில அவன் ஐஸ் பெட்டிக்கு வர்றது தெரிகிறது. அதனுடைய வருஷத்தை சொல்லுகிறது. இதையெல்லாம் வைத்து பார்த்து அந்த உடல் இவனுடைய உடல் தான். இந்த உடல் எப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்? கடலுக்குள்ளே விட்டுருந்தான்னு வைங்க, மீன் நின்று போயிருக்கும். அல்லது கரையில ஒதுக்கி சும்மா போட்டான்னு வைங்க, அழுகி போயிருக்கும். அவனை கரைக்கும் கொண்டு வந்து அப்படி கடலை நவத்தி விட்டு, கடல் நவந்து போயிருக்கா இல்லையா? கடல் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடல் இருக்கிற இடத்த முன்னாடி வந்திருக்கும். சில இடங்கள்ல கடல் இருந்த இடத்த விட்டு பின்னாடி ஓடி போயிருக்கும். கடல் சில இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கடல் இருக்கிற இடத்த முன்னாடி வந்திருக்கும். சில இடங்கள்ல கடல் இருந்த இடத்த விட்டு பின்னாடி ஓடி போயிருக்கும். நீங்க இந்த பக்கத்துல பார்க்கலாம், பூம்புகார் பாத்திருக்கீங்களா? பூம்புகார் இப்ப ஒரு ஊர் இருக்குல்ல, இதா பூம்புகாரு? இது பூம்புகாரு இல்ல. இந்த பூம்புகாருடைய வரலாற்று பேர் என்ன? காவிரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. அதுலதான் இந்த சிலப்பதிகாரம் நடந்ததான்னு சொல்றாங்கல்ல. கண்ணகி கோவலன் எல்லாம் வாழ்ந்த ஊருங்கிறாங்கல்ல, அந்த ஊர் தான் காவிரி பூம்பட்டினம். அந்த ஊர் ஒரு காலத்துல வெளியில இருந்துச்சு. கடல் முன்ன வந்து இப்ப ஊரே கடலுக்குள்ள இருக்குது. கடலுக்குள்ள இறங்கி பாத்தீங்கன்னா உள்ள வீடுகள்லாம் இருக்கும். அதுக்கு நினைவாக கருணாநிதி என்ன பண்றாரு? அந்த ஊருக்கு முன்னாடி பூம்புகார்னு ஒன்று உண்டாக்குனாரு. இது பூம்புகார் அல்ல. பூம்புகார் அவர் சினிமா எடுத்த காரணத்தினால பூம்புகார்ங்கிற பேர்ல ஒரு சினிமா எடுத்தாரு. அதனால அவர் தன் பேர் நிலைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த செத்து போன ஊரை என்ன பண்ணாரு? புதுசா வெளியில உண்டாக்குனாரு. ஆனா ஊர் உள்ள இருக்குது, ஊர் வெளியே இல்ல. இந்த மாதிரி என்ன நடந்திருக்கு தெரியுமா? கடற்கரையில ஒதுங்கின பிறகு கடலை அல்ல உள்வாங்க வச்சுட்டான். உள்வாங்க வச்சுட்டு இத பனி பிரதேசமாக்குறான். பனிக்கு அடியில் இந்த உடலை போட்டு மூடி வைக்கிறான். எந்த காலத்துல உடலை பாதுகாப்பாங்களோ அது வரைக்கும் பாதுகாக்க வைத்து இப்ப எடுத்து தூக்கி போட்டு ரிப்போர்ட்டுகளை போடுறாங்க. உலகம் முழிக்குது. எப்படிடா இது? இது எப்படி
நம்ப முடியாத ஒரு சம்பவமா இருந்தாலும் அதுக்கு பொறுப்பு வச்சிருக்கான். இறைவன் நினைத்தால் நடக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு காலத்துல நோவாண்டு ஒருத்தர் இருந்தார். நோவாண்டா யாரு? எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, சில குர்ஆன் சொல்லுகிறது அது அப்படியே அச்சரம் பெசகாமல் இப்ப கண்டுபிடிச்சு நிரூபிக்கிறான். நோவாண்டா யாரு? நம்ம நூஹுன்னு சொல்லுவோம். முஸ்லிம்கள் நூஹு நபி என்று சொல்வோம். அதை மற்றவர்கள் நோவா என்று சொல்வார்கள். நோவா என்ற நூஹு என்ற தீர்க்கதரிசி அந்த மக்களுக்கு இறைவனை பற்றி சொல்லுகிறார். அந்த மக்கள் என்ன செய்யல? ஏத்துக்கொள்ளல. இறைவன் என்ன பண்றான்? ஒரு கப்பலை தயார் பண்ணு. கப்பலை தயார் பண்றாரு. நல்லவங்களை ஏத்திக்கிட்டாரு. ஏத்தணும்னு வெள்ளப்பிரளயம் வருது. வெள்ளப்பிரளயம் எப்படி வருது தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, மலை உயரத்திற்கு தண்ணி பூமிக்கு மேல வானத்திலிருந்து கொட்டுது, பூமியிலிருந்து நிலத்தடி நீர் பொங்குகிறது. பொங்கி என்ன ஆகுதுன்னு கேட்டா, நீர்மட்டம் உயர்ந்து 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 அது எவ்வளவு பெருசா இருக்குது? இந்த மட்டம் எல்லாம் தாண்டி ஒரு மலை உச்சி அளவுக்கு அந்த தண்ணி பொங்கியது. அனைவரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள். அந்த கப்பலில் ஏறியவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள். அதோட குர்ஆன் நிப்பாட்டல. அந்த கப்பல் ஜூதி என்ற மலையின் மீது போய் அமர்ந்தது. கீழே இருந்து 2000 அடிக்கு மேல உள்ள அந்த மலைக்கு மேல தண்ணி போகுதுல, மலைக்கு மேலையும் தண்ணி போச்சுன்னு வைங்களேன். அப்ப கப்பல் மலைக்கு மேல போகும். அப்படியே தண்ணி இறங்கின உடனே கப்பல் மலையில உட்கார்ந்துருச்சு. கப்பல் என்ன பண்ணிருச்சு? தண்ணி இருக்கு, மலை இருக்குல்ல, மலை இவ்வளவு மலை இருக்கு, மலையுடைய உயரம், இதுக்கு மேல தண்ணி போச்சுன்னு வைங்க. அப்ப கப்பல் அப்படி மேல வந்துகிட்டே இருக்கும். இந்த மலை கிட்ட வரும் பொழுது தண்ணீருடைய அளவு சரசரசன்னு இறங்கிருச்சுன்னு சொன்னா இந்த கப்பல் எங்க உட்காரு? அதுக்கு மேல மலை மேல உட்கார்ந்துரும். சரியா? இப்படி ஜூதி என்ற மலையின் மீது அந்த கப்பல் உட்கார்ந்தது. அந்த கப்பலை வலக்கது தரக்குனாக ஆயத்தல் ஆலமீன், அந்த கப்பலை அகிலத்திற்கு அத்தாட்சியாக நான் விட்டு வைத்திருக்கிறேன். குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது, நபிகள் நாயகத்துக்கு சொல்லுது, அந்த கப்பலை உலகத்துக்கு அத்தாட்சியாக விட்டிருக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு கப்பல் மலை 2000 அடிக்கு மேல கிடக்கணும். கிடக்குமா? ஒரு கப்பல் ஏராளமான மக்கள், யானை, கழுதை, குதிரை எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டாரு. அப்ப ராட்சச கப்பல் அன்னைக்கு தயார் பண்ணி அந்த கப்பல் ஒரு மலைக்கு மேல, திருச்சி மலைக்கோட்டைக்கு மேல உட்கார்ந்து இருந்தால், அதுவும் நீண்ட காலத்துக்கு முந்தி போய் உட்கார்ந்து இருந்தால் என்ன நினைப்பீர்கள்? அது என்ன செய்தியை சொல்லும்? யாரா தூக்கி கொண்டு வச்சிருக்க முடியுமா? கப்பலை தூக்கி கொண்டே கிரேனா வச்சிருந்த அந்த காலத்துல, இந்த கப்பலை தூக்கி கொண்டு மலையில கொண்டு எப்படி ஏத்துனா? மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்து இருக்குமானால் அதுக்கு அர்த்தம் என்ன? மலையை மூடிக்கொண்ட வகையில் தண்ணீர் போனதுன்னு அர்த்தம். அப்பதான் தண்ணி மேல அந்த கப்பல் மிதந்து போய் தண்ணி மட்டம் இறங்கும் போது கப்பல்ல உட்காரணும். உட்கார்ந்த கப்பலை எங்க காணாம். அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு சொல்றான், என்னடா கப்பல் இருக்கு, எங்க இருக்கு? முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க? எங்கேயோ இருக்கும், அல்லாஹ் சொன்னா இருக்கத்தான் செய்யுட்டாங்க அந்த காலத்துல. இப்ப ஆராய்ச்சி பண்றான், அந்த கப்பலை வெளியில தெரிகிற மாதிரி வச்சா உளுத்து போயிருமே. கப்பல் மலைக்கு மேல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இது அடிக்கிற வெயிலுக்கும் அடிக்கிற மலைக்கும் கப்பலா இருக்கு, பவுடர் ஆகி போயிரும். அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த மலைக்கு மேல கப்பல் உட்கார்ந்துச்சுல, அந்த இடத்தை பனிமலையாக மாற்றி பனிகளை கொட்ட செஞ்சு ஐஸ் கட்டி அப்படியே மூடி 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 ஐஸ் மலையாக இருக்கிறது. இந்த ஐஸ் மலையை தோண்டிட்டு வர்றாங்க. துருக்கி பார்டர்ல அந்த மலையில தோண்டிட்டு வர்றாங்க. உள்ளக கப்பல் இருக்கு. எது உள்ளக? ஐஸ் கட்டிக்கு உள்ளக. முழிக்கிறான், என்னடா இது? உலகத்தில் இதை பத்தி எவனாவது பேசி இருக்கிறானா? எங்கேயாவது சொல்லி இருக்குதான்னு தேடுறாங்க விஞ்ஞானிகள். குர்ஆன் சொல்லுது மலைக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு. குர்ஆன் தான் சொல்லுகிறது, மலை உச்சிக்கு மேல ஒரு கப்பல் இருக்கு, தேடுறா. அதே ஏரியா, நூஹ் நபி வாழ்ந்த ஏரியா, அதே மலை அரராத் மலைன்னு இப்ப சொல்றாங்க. அரபில ஜூதி மலை. அந்த மலைக்கு மேல அந்த கப்பல் இருந்து அது பனிப்பாறைகள்ல பொலிவுல வைத்து அதை காப்பாற்றி இன்றைக்கு கண்டுபிடிக்கிறான். இது எப்படி மனுஷனுக்கு தெரியும்? முகமது நபிக்கு எப்படி தெரியும்? இதை எப்படி அவரால் சொல்ல முடியும்? இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லக்கூடிய கப்பலை அன்னைக்கு அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சது? அப்ப இதான் அதிசயப்படுறாங்க. எப்படி இது எப்படி சாத்தியமே இல்ல. நிச்சயமாக இது முகமது நபியுடைய சொல்லு இல்ல, இது கடவுள் வார்த்தை தான். அதை விட ஒரு அதிசயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அதிசயத்தை பார்த்துட்டு ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்துக்கு வந்தார்.
ஆனால் அது அதிசயமா உங்களுக்கு தெரியாது. நீங்க சும்மா அடிக்கிற இந்த குர்ஆனை ஓதுகிறீர்கள், அதுல அப்படி ஒரு அதிசயம் இருப்பதாக யாருமே சிந்திக்க மாட்டார்கள். ஆனா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் சிந்தித்து விட்டு இது கண்டிப்பாக இது ஒரு அற்புதம், இது ஒரு அதிசயம், இது ஒன்னே போதும் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதற்கு அவர் வாக்குமூலம் தர்றார். அது என்ன சூரா? திருக்குர்ஆன்ல அபூ லஹப் என்பவனை பற்றி ஒரு அத்தியாயம் இருக்குது. தப்பத் யதா அபீ லஹபின் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 2 வரி 3 வரி இருக்கும். சின்ன வசனம், இவ்வளவு அடிக்கலாம், விரல்ல எழுதுனா 3 வரில எழுதிடலாம். இது ஒரு சின்ன ஒரு 3 வரியை கொண்ட ஒரு சின்ன அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் உள்ள செய்தி என்ன தெரியுமா? அபூ லஹப் என்று நபிகள் நாயகத்துக்கு பெரிய தகப்பனார். அபூ லஹப் என்பது நபிகள் நாயகத்தினுடைய தகப்பனாரோடு பிறந்த ஒருத்தனுக்கு பேரு அபூ லஹப். நபிகள் நாயகத்தின் மீது அவன் அதிகமான அன்பு வைத்திருந்தான். எப்ப? அவர் நபின்னு சொல்வதற்கு முன்னாடி நம்ம தம்பி மகன் அப்படின்னு ரொம்ப பாசம் வைத்திருந்தான். நபிகள் நாயகம் எப்போ ஒரு இறைவனை வணங்கணும்னு சொன்னாங்களோ, நான் இறை தூதர் என்று சொன்னார்களோ, இந்த கல்லு மண்ணை எல்லாம் வணங்கக்கூடாது சொன்னார்களோ, அப்ப எதிர்க்கக்கூடியவனாக அவன் மாறுகிறான். முதல் எதிரியா மாறுறான். நபிகள் நாயகத்தை எதிர்த்து மூஞ்சில மண்ணத்துக்கு வீசி நாசமா போ அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை ஏசிட்டு போறான். அவனை கண்டிச்சு இந்த வசனம் இறங்குது. என்ன இறங்குது? முகம்மது நாசமாக மாட்டார், அபூ லஹப் தான் நாசமாவான். குர்ஆன் சொல்லுகிறது, தப்பத் யதா அபீ லஹபின், அபூ லஹபுடைய 2 கரங்களும் அழிந்தன, தப்ப அவனும் அழிந்து விட்டான், மா அக்னா அன்ஹு மாலுஹு மா கஸப், அவன் சம்பாதித்த செல்வங்களும் பிள்ளைகளும் அவனுக்கு உதவ முடியாது. சயஸ்லா நாரன் ذات லஹபின், இவன் கொழுந்து விட்டு எரிகிற நரகத்தில் நுழைவான், இவன் மனைவியும் நுழைவாள் அப்படின்னு அந்த அத்தியாயத்தோட மெசேஜ் இவ்வளவுதான் இருக்குது. இப்ப நல்லா கவனிக்கணும். இதுல ஏதாவது அதிசயம் இருக்கிற உங்களுக்கு தெரியுதா? இந்த அத்தியாயத்தை பார்த்தா இதுல ஒரு அதிசயம் இருக்கு நீங்க ஏதாவது பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. நம்ம சிந்திக்கிறது இல்ல குர்ஆனை. சும்மா செத்து போன ஆளுகளுக்கு யாசியம் கொடுக்குறாங்க, அதுக்கு வச்சுட்டோம். நம்ம குர்ஆனை இதுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குதுன்னு சொல்லி மூளையை செலவழித்து நம்ம ஆராய்ச்சி பண்ணுவது இல்லை. ஆனா இதுல பெரிய அதிசயமே இருக்குது. என்ன அதிசயம்? அபூ லஹப்ங்கிறது நபிகள் நாயகத்தின் எதிரி. எதிரியுடைய நோக்கம் என்ன? எப்படியாவது நபிகள் நாயகத்தை ஒழிக்கணும், நபிகள் நாயகத்தினுடைய மார்க்கத்தை வளராம தடுக்கணும், போனவங்களை எல்லாம் திருப்பி கொண்டு வரணும். இது அவனுடைய கொள்கை. அபூ லஹபுடைய கொள்கை என்ன? நபிகள் நாயகத்தை எதிர்க்கணும், அவங்க மார்க்கத்தை எதிர்க்கணும், அந்த மார்க்கத்தை நம்பின மக்களை எல்லாம் மாத்தணும். இது அவனுடைய கொள்கை. இதுக்காக வேண்டிய கடைசி வரைக்கும் அவன் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவன் வாழுகிற வரைக்கும் அவ்வளவு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப அவனை பத்தி இப்படி ஒண்ணு வருது. எப்படி வருது? டே அபூ லஹபே, நீ நரகத்துக்கு போவ. நரகத்துக்கு போக வேண்டாம் என்ன அர்த்தம்? இஸ்லாத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தம். நரகத்துக்கு போவாய்னு ஒருத்தனை பத்தி சொன்னா என்ன அர்த்தம்? அவன் இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். இந்த சூறாவுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அபூ லஹபும் நரகத்திற்கு செல்வான், அவனுடைய மனைவியும் நரகத்திற்கு செல்வாள். அதாவது முகமது நபி ஏற்றுக்கொள்ள மாட்டான், இந்த மார்க்கத்துக்கு வரமாட்டான், அவனுடைய முடிவு இப்படித்தான் அமையும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எப்ப சொல்லுது? அபூ லஹப் உலகத்தில் வாழும் போதே சொல்லுது. இப்ப சொல்லல. எப்ப சொல்லுது? அபூ லஹப்ங்கிற உலகத்தில் வாழும் போதே சொல்லுது. இந்த அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அபூ லஹப் பொண்டாட்டி வரமாட்டான்னு சொல்லுது. இப்ப இவன் ஒழிக்கத்தான் நினைக்கிறான். யாரு? அபூ லஹப். எதை ஒழிக்க நினைக்கிறான்? முகமது நபியுடைய இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஒழிக்க நினைக்கிறான். ஒழிக்க நினைத்தால் முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்யிடாக்கிட்டான்னு வைங்க, இஸ்லாத்தோடு எல்லாம் போயிருவாங்க. முகமது நபி கொண்டு வந்த குர்ஆனை பொய்ன்னு நிரூபிச்சுட்டான்னு வைங்க, இஸ்லாத்துல யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. இப்ப அவனுக்கு ஒரு அருமையான சான்ஸ். இப்ப என்ன சான்ஸ்? அபூ லஹபும் வரமாட்டான், அவன் பொண்டாட்டியும் வரமாட்டான்னு குர்ஆன் சொல்லுதுல, இதுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்கனே, இப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லி நடிச்சு, நான் வர்றேன்டா, இப்ப நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லி இருந்தா என்ன வாயில் ரசூலை கத்திய விட்டுருக்க முடியும்? முடியாது. நான் இஸ்லாத்தை ஏத்துக்கொள்றேன், என் பொண்டாட்டி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இருப்பார்களே, ஆனால் இந்த வசனம் பொய்யா போயிடும். எந்த வசனம்? அபூ லஹப் வரமாட்டான்னு நீ சொன்ன, இந்த வந்துட்டான், அப்ப இந்த குர்ஆன் பொய், குர்ஆன் பொய்னா நீ தூதருங்கிறது பொய், நீ கொண்டு வந்த மார்க்கம் பொய், எல்லாம் பொய். அனைத்தையும் பொய்யாக்குவதற்காக வேண்டி
அவன் கிரிமினலா எப்படி சிந்திச்சிருக்கனே, இந்த ஆளு வசமா மாட்டிக்கிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்றேங்க, ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்றேன், இந்த ஆள் இஸ்லாத்துக்கு வரமாட்டாருங்க, வந்துட்டாருன்னா என்ன ஆயிரு, நீ வரமாட்டேன்டா சொன்ன, இப்ப வந்துட்டு என்ன சொல்றேன்னா நான் பையனா போயிருவேன்ல. அப்ப உசுரோட இருக்கிற ஒரு ஆளை பத்தி இவன் வரமாட்டான்னு யாருக்கா அறிவிக்கலுமா? மனுஷன் கூட சொல்லி போடலாம், நான் சொல்லிட்டு நான் என் கணிப்புல சொன்னேன்றலாம். அல்லாஹ் சொன்னான்னு அறிவிக்கலுமா? அல்லாஹ் சொன்னா பொய்யாக கூடாத. அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான்? அபூலஹப் வரமாட்டான்னு சொல்றான். ஆனால் கடைசி வரைக்கும் அவனுக்கு இந்த மூளை வேலை செய்யவே இல்லை. நபிகள் நாயகத்தை எல்லா விதத்திலும் எதிர்த்தான். இவரை ஒழிக்கிறதுக்காக வேண்டி பொய்யா வாச்சு நம்ம இஸ்லாத்துல போய் சேருவோம், நம்ம பொண்டாட்டியோட சேருவோம், சேர்ந்துட்டு அங்கிட்டு போய் வெளியேற்றிடலாம், இஸ்லாம் பொய்யின்னு ஆக்கிடலாம், குரான பொய்யின்னு ஆக்கிடலாம்னு சொல்லி அவன் இப்படி சிந்திப்பானே என்று கூட யோசிக்காமல் போல்டா அந்த முகமது நபி சொல்றாரு. அவர் சொன்னபடியே அவன் காபிராகவே மரணிக்கிறான். அவன் மனைவியும் இஸ்லாத்தை ஏற்காமலே மரணிக்கிறார்னா இந்த மாதிரி சவால் எல்லாம் மனிதனால் விட முடியாது, கடவுள் தான் விட முடியும். அவனுக்கு அப்படி ஒரு எண்ணத்தையே கொடுக்காமல் கடவுள் நினைஞ்சிட்டாரு, காப்பாத்திக்கிட்டார்னு சொல்லி ஒரு பாதிரியார் சிந்தித்து என்ன செய்யறாரு, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாருங்கிற அளவுக்கு இப்படி அதிசயங்கள். வரலாறுகளை பற்றி சொன்னால் முகமது நபி ஊரை விட்டு விரட்டப்படுறாங்க, நீ மக்காவை கைப்பற்றுவ குர்ஆன் சொல்லுகிறது. முன்னாடியே அது மாதிரி கைப்பற்றினாங்க. இப்படி சொன்ன வரலாற்று சம்பவங்களை எடுத்து பார்த்தாலும் குர்ஆன்ல சொன்னது அச்சரம் பிசகாமல் அப்படியே நடந்தேறியது நீங்கள் பார்க்கிறீர்கள். அதையெல்லாம் விட நம்ம வாழ்கிற இந்த காலத்துல எவ்வளவு அறிவியல் விஷயங்கள் வந்துருச்சு. இந்த அறிவியலை இன்னைக்கு கூட நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாம இருக்கிறாங்க. படிப்பறிவு உள்ள காலம், புத்தகங்கள் வாசிக்கிற காலம், இன்டர்நெட் காலம், டிவிக்கள் வழியாக உலகத்தை எல்லாம் என்ன செய்யறோம், உட்கார்ந்த இடத்துல இருந்து உலகத்தை எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலம். விண்வெளியில போய் பொம்பளை நடந்துட்டு வந்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு காலம். இந்த மாதிரியான காலத்தில் உள்ளவர்கள் கூட தெரிஞ்சு கொள்ளாத பல விஷயங்களை திருக்குர்ஆன் சொல்லுது. 1400 வருஷத்துக்கு முன்னாடி பட்டிக்கிறாங்க, திணறாங்க. எப்படி இது முகமதுக்கு தெரிஞ்சிச்சு, எப்படி அவர் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு சொல்லிவிடலாம். இந்த குர்ஆன்ல சொல்ற இந்த பல விஷயங்களை இன்னைக்கு சொன்னால் ஆச்சரியம் கிடையாது. அன்னைக்கு சொல்ல ஏழுமானா ஏழவே ஏறாது. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், இப்ப நம்ம நாட்டை உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு சுனாமி. சுனாமிடா என்ன? சுனாமிடா என்ன? கடல்ல ரெண்டு அலை இருக்குது. இப்ப கண்டுபிடிக்கலாம். கடலுக்கு மேற்பரப்புல ஒரு அலை, அதை நீங்க பாக்குறீங்க. கடற்கரை என்ன செய்யும், மேல அப்படி அலை வந்து முட்டுதா இல்லையா கரையில? இது ஒரு அலை. இந்த அலை வந்தா என்ன வரும், அதிகபட்சமா வெள்ளம் வரும். மேல அலை வந்தா என்ன செய்யும், அதிகபட்சமா வெள்ளம் கரண்டு புரண்டு வரும். அப்புறம் இழுத்துக்கிட்டு வீடு வாசலாம் இழுத்துக்கிட்டு போயிடும். இது ஒரு அலை இருக்கிறது. ஆனால் இன்னொரு அலை இருக்கு கடல்ல. என்ன அலை? கடலுக்கு அடியில, கடல்ல மேல இருக்கிற மாதிரி கடலுக்கு ஆழ் கடல் இருக்குத, அங்கேயும் ஒரு பெரிய அலை திடீர்னு ஏற்படுமா. அந்த அலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கீழேயே அந்த அலை வேகமா வரும். கீழே இருந்து வந்து முற்றுறதுதான் இந்த பெரிய மேல இருந்து வர்ற அலை இருக்க, இதெல்லாம் அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும். கடலுக்கு மேல அலை வரத அது அப்படி தடவி கொடுத்துட்டு போயிடும். அதிகபட்சமா போனா இருக்கிற 2-3 வீடுகளை குடிசையை அரிச்சுக்கிட்டு போகும், அவ்வளவுதான் செய்யும். கீழே அட்டியிலிருந்து ஒரு அலை முட்டிட்டு வந்துச்சுன்னு சொன்னா அது கரை கிட்ட வரும் பொழுது அப்படியே மேல உள்ள தண்ணி தூக்கி எறிஞ்சி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் பனைமர உயரத்துக்கு தூக்கி அடிச்சுங்கிறான. அதுக்கு என்ன காரணம்? ஆழ்கடலில் உள்ள அலை. கடல்ல மேல அலை ஏற்படுற மாதிரி ஆழ் கடல்லையும் அலை ஏற்படும். இந்த சுனாமி வந்த பிறகுதான், ஜப்பான்ல சுனாமி வந்த பிறகுதான் இதை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடல்னா மேலதான் அலை, கீழே அலை இருக்காது. குளத்துல முங்கி பாருங்க, மேல அப்படி அலை இருக்கும், கீழே ஏதாவது இருக்குமா? கீழே அப்படி அமைதியா இருக்கும். ஆனால் கடல் அப்படி இருக்காது, ஆழ் கடல்ல அலை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, குர்ஆனை எடுத்து பார்த்தா இதையே எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. ஹவுக்கல் உலுமாத்தின் ஃபீ பஹரின் லுஜ்ஜியின் யக்ஸாஹு மௌஜுன் மின் ஃபௌகிஹி மௌஜுன் எல்லாம் சொல்லி காட்டுறான். அடே ஆழ் கடலுக்குள்ளே போ, அங்கே அலை இருக்கிறது, உள்ளே அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இந்த வார்த்தையை எப்படி கடல்ல பிரயாணம் பண்ணாத முகமது சொன்னாரு? அவர் கடல் பயணம் செய்தவர் இல்லை, கடல் வணிகம் செய்தவர் இல்லை. ஒட்டகத்தில் பாலைவனத்தில் அவர் பிரயாணம் பண்ணி இருக்கிறார்.
கடல் பயணம் போனார் அவர் மீனவரா இருந்தாலும் சொல்ல முடியாது. கடல் பயணம் செய்யாத முகமது சொல்கிறார், அடே மேலே மட்டும் அலை இல்லை, ஆள்களுக்கு அடியில அலைக்கு மேல் அலை இருக்கிறது. இன்னைக்கு விஞ்ஞானி சுனாமி வந்த பிறகு 25 வருஷத்துக்கு பிறகு நீ கண்டுபிடிச்சு சொல்ற, இதை நாங்க 14 நூற்றாண்டுக்கு நாங்க சொல்றோமாடா? நீ இப்பதான் சொல்ற 25 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க சொல்றோம் 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி கடலுக்கு அடியில அலை இருக்கிறது. இது அற்புதம் இல்லையா? தாஜ்மஹால் அதிசயமா? இது அதிசயமா? இதான் கேள்வி. சீன பெருஞ்சு ஒரு அதிசயமா? இது எப்படி சொன்னார்? எவனுக்கு விட சொல்ல இயலாது. இதை எப்படி முகமதுக்கு சொல்ல முடிந்தது? எவனும் பதில் சொல்ல முடியாது. இன்றைக்கு தேன் இருக்குல்ல, தேன் பலதர நான் சொல்லி இருக்கிறேன். இதை தேன் என்பது பெரிய நிவாரண பொருள். அந்த தேனியே ஒரு பெரிய அதிசயம். தேனியிலிருந்து வரக்கூடிய தேனும் அதிசயம். தேனி எப்படிப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம இதுக்கு பூக்கள் இருக்குல்ல, பூக்கள்ல போய் அது உறிஞ்சும். பூக்கள்ல குளுக்கோஸ் இருக்கும். அதை உறிஞ்சி சாப்பிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, உறிஞ்சி சாப்பிட்டு வந்து அந்த கூடு கட்டி இருக்கும்ல, அதுல சேர்த்து வைக்குது. அதான் தேனு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் இப்படித்தான் நினைச்சிட்டு இருக்காங்க இந்த நூற்றாண்டுலையும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தேனீக்கள் வந்து உறிஞ்சிக்கிட்டு வந்துலாம் சேர்த்துலாம் வைக்கிறது கிடையாது. தேனீக்கள் என்ன பண்ணுதுன்னா பூக்கள்ல உள்ளதை உறிஞ்சி உள்ள கொண்டு போயிருது. உள்ள வயிற்றுக்குள்ள அது போயிடுது. வயிற்றுக்குள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள ஒரு மிஷின் இருக்கிறது. அது அரைச்சி 2 பாதை இருக்கு. ஒரு பாதை மலம் வருவதற்கு, இன்னொரு பாதையில இந்த கழிவு வரும். உள்ள சாப்பிட்டு இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ அது வெளியேற்றுது. தேனாக மாற்றக்கூடிய மிஷின் உள்ளக்கதான் இருக்குது. நம்ம சோத்தை தின்னுட்டு வேற ஒண்ணா வெளியேற்றுறோம்ல, மிஷின் உள்ளக்க இருக்குல்ல, அந்த மாதிரி அது குளுக்கோஸை சாப்பிட்டு விட்டு தேனாக வெளியேற்றுற மிஷின் எங்க இருக்குது? அந்த குளுக்கோஸையை கொண்டு தேன் கூட்டுல ஊத்துனா தேனா ஆகாது, தண்ணியா தான் ஆகும். அது தேனா எப்படி மாறுது? குளுக்கோஸ்களை உறிஞ்சி சாப்பிட்டு விட்டு அது என்ன பண்ணுது? வயிற்றுல இருந்து வெளியேற்றுகிறது. இத 25 வருஷத்துக்கு முன்னா மனுஷன் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி சொல்லிட்டு இருந்தா, உறிஞ்சிக்கிட்டு போய் அது அந்த பூக்கள் அந்த கூட்டுல சேர்த்து வச்சு நமக்கு தருதுன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டான்? பெரிய கண்ணாடியை வச்சு செக் பண்றான். அதாவது ஒரு தேனிய மனுஷன் மாதிரி சைஸ்ல பார்த்தா தெரிஞ்சு வரும்ல, தேனிய நம்ம சைஸுக்கு பார்த்தா எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்லங்க. அது பெருசா காட்டினா இந்த தேனு வாயில இருந்து வருதா வேற இடத்துல இருந்து வருதான்னு பாத்துடலாம்ல. அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்தில் ஆராய்ச்சி பண்ணி ஒத்துக்கிட்டு பார்க்கணும். எங்க இருந்து வருது மேட்ரு? உள்ளுக்க போயிட்டு வயிற்றுல இருந்து வருது. அது ஒரு வகையான கழிவு. ஆனா மலம் இல்லை, அது தனிப்பாதை. அது ஒரு வகையான கழிவுக்குன்னு தனிப்பாதை இருக்கிறது. வயிற்றுக்குள்ளதான் தேனாக மாற்றக்கூடிய ரசாயன வித்தை வந்து உள்ளுக்குள்ள நடக்கிறது. குர்ஆனை எடுத்து பார்த்தா தேனின்ற ஒரு சூரா இருக்கிறது. தேனிங்கிற பேர்லயே 16வது அத்தியாயம். அதுல எடுத்து பாத்தீங்கன்னா யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களின் வயிறுகளிலிருந்து வெளியேறுகின்றன. புத்துன்னா வயிறுங்க, சுத்தி வளைச்சுக்கிட்டு இந்த அறிவியலை சொல்லல, தெல்ல தெளிவான வார்த்தைகளால் குர்ஆன் சொல்கிறது. யஹ்ருஜு மின் புத்தூனிஹா, தேனீக்களின் வயிறுகளில் இருந்து வெளியே வருகிறது. ஷராபுன், ஒரு மதுரமிக்க பானம் வருகிறது, வாயிலிருந்து வரலங்கிறான். இன்னும் சொல்ல போனால் அந்த தேனீக்கள் வந்து குளி மின் குள்ளி சமராத், ஒவ்வொரு கனிகளில் உள்ள ஜூஸையும் தேனீக்கள் சாப்பிடுகிறது என்று அல்லாஹ் சொல்றான். உறிஞ்சிக்கிட்டு வந்து சேமிக்கவில்லை. தேனீக்கள் வந்து தன்னுடைய உணவுக்காக அதை சாப்பிடுது. சாப்பிட்டு கழிவை 2ஆ பிரிச்சு மலம் ஒரு பக்கமாகவும் இது ஒரு பக்கமாகவும் பிரிச்சு தள்ளுது. இந்த பிரிச்சு தள்ளுறது உணவாக உள்ளே போய் அது வந்து வேற ஒரு மாற்றம் அடைந்து வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். குர்ஆனை பார்த்து முழிக்கிறான் விஞ்ஞானிகள். முகமது அலிக்கில முழிக்கிறாரு. யாரு? இஸ்லாத்துக்கு வந்தாரு யூசுப் இஸ்லாம் முழிக்கிறான். என்னடா இது, இது எப்படி அன்னைக்கு முகமது சொன்னாரு? இது இப்பதான் நமக்கே தெரியுது. இது படிச்சுட்டு போய் தேடி பார்க்கும் போது தானே ஆமான்னு தெரியுது. இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது தெரியாத? இது எப்படி இவர் சொன்னார்? தேனி வந்து சாப்பிட்டு விட்டு வயிற்றில் இருந்துதான் வெளியேற்றுகிறது என்பதை எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி விண்வெளி பயணம், விண்வெள பயணம் பண்றோம்ல. இன்னைக்கு சந்திர மண்டலத்துக்கு போறாங்க, அங்க போறாங்கிறான், செவ்வாய்க்கு ஆள் அனுப்ப போறாங்கிறான், நாய் அனுப்புறாங்கிறான்.
இதெல்லாம் நடக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல இது நம்புவாங்களா? எங்க அசர்த்தை நம்ப மாட்டேன்ட்டார். நாங்க ஓதிக்கிட்டு இருக்கிற காலத்துல சந்திர மண்டலத்தில் ஆம்ஸ்டாங் இறங்கினான். அதை சொல்றோம், அதான் கிடையாது, பொய்ப்பா, அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, சந்திரன்ல இப்படி இறங்க முடியும்? யாரு? எனக்கு ஓதிட்டு இந்த உஸ்தாதோட பாடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப இந்த உஸ்தாதத்தை சொல்ற உஸ்தாதத்தை நாங்க சொல்றோம், அசர்த்து இந்த மாதிரி பேப்பர்ல போட்டிருக்கானே, ஆம்ஸ்டாங் ஒருத்தன் போய் சந்திரன்ல இறங்கிட்டானாம்ல, பொய் சொல்றாங்கடா, புழுவுறாங்க, சந்திரன்ல எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்லி, ராத்திரில சந்திரன் எங்கடா இருக்கு எப்படி தேடுவாங்க அப்படின்லாம் அவர் பேசுறாரு. அது ஒரு காலம், அந்த மாதிரி காலம். இன்னைக்கு என்ன, சந்திரனுக்கு போகலான்றது. குர்ஆனை பார்த்தா போக முடியுமா? முடியுமுங்க. குர்ஆன் 14 நூற்றாண்டுக்கு முந்தி சொல்லுகிறது, யா மாஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்ததாத்தும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாத்தி வல் அர்த் ஃபன்ஃபுது லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். மனிதர்களே, இந்த பூமியை விட்டு வெளியே பல கோணங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் தாராளமாக செல்லலாம். ஆனால் அதற்குரிய பவரை கொண்டுதான் உங்களுக்கு செல்ல முடியும். குர்ஆன் சொல்லுகிறது, லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான்னா பவர். ராஜாக்கள் சுல்தான்ங்கிறான்ல, பவர் இருக்கிறனால சொன்னான். அவன் பவர் அதிகாரம் இருக்கிறனால ராஜாக்கு பேர் என்னது? சுல்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லா தன்ஃபுதுன இல்லா பிசுல்தான். சுல்தான் இல்லாம உனக்கு போக இயலாது, பவர் வேணும். இந்த காலத்துல உனக்கு போக இயலாது. மின்சக்தியை கண்டுபிடிப்பான், ஒரு தனி ஆற்றலை கண்டுபிடிப்பான். அந்த ஆற்றலை கண்டுபிடித்த பிறகு நீ போகலாம். குர்ஆன் சொல்லுது. எப்படி போகலாம்னு சொல்ல முடியும்? முகமது எப்படி சொல்லுவாரு? இதை எப்படி 1400 வருஷத்துக்கு சொல்ல முடியும்? போறதாச்சும் பரவாயில்லை. நீங்க இதய நோயாளி இருக்கிறேன்னு வைங்க, மாடியில ஏறினா என்ன செய்யும்? மூச்சு இறக்கி. அந்த காலத்துல எல்லாம் இதய நோய் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இப்ப உள்ள நோய். உழைக்காம உட்கார்ந்து திங்கிற காலம் வந்த பிறகு, கொழுப்புகளை திங்கிற பிறகு, ரசாயன உரங்களை சாப்பிட்ட பிறகு இப்பதான் இந்த மாதிரி பணக்கார நோய்கள் எல்லாம் வருகிறது. அந்த காலத்து மக்கள் இதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது. அதை மாடியில் ஏறக்கூடிய மேற்று உங்களுக்கு வந்ததும் கிடையாது. எல்லாம் குடிசையில வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்படி ஏற்ற காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப மேலே போனால் இதயம் என்ன செய்யுது? இப்ப கண்டுபிடிக்கிறான். மேல இருந்து மாடியில இருந்து 100 மாடி இருந்து கீழே இறங்கலாம், ஒண்ணு செய்யாது. இங்க இருந்து 100 மாடி ஏறினா என்னவாகும்? இறங்குனா உங்களுக்கு ஒண்ணும் வராதுங்க. ஏறுனீங்கன்னா இருக்கா இல்லையா? இலக்கிதா இல்லையா? இந்த இதுல ஏறும்போது இப்படி இருக்குது. நம்ம விமானத்துல ஏறுவோம் பாத்தீங்களா, தரையில ஓடிட்டு மேல ஏறுவான். அப்படி இந்த இதயம் இருக்கு, வாய்க்கு தொண்டை குளிக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த வேகமா இழுத்து பெல்ட்டை போட்டுக்காமா, பெல்ட்டை போட்டு உடம்பத்தான் பிடிச்சி நிப்பாட்டு, இதயத்தையுமா நிப்பாட்டு. இதயம் என்ன பண்ணு? உடம்பு இப்படி இருக்கும், இதயம் எங்க வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படும்ல. அல்ல அதையும் சொல்றான், சந்திரனுக்கு போகலாம் மட்டும் இல்லடா, போனா என்ன செய்யும் தெரியுமா? எஜால் சதுரஹு லையகன் ஹரஜன் கஅன்னமா யஸ்ஸாது பிஸ்ஸமா. யார் ஒருத்தன் கெட்ட வழியில் இருக்கிறானோ அவனுடைய இதயத்தை அல்லாஹ் சுருங்க செய்து விடுகிறான், நெருக்கமாக ஆக்கி விடுகிறான். எந்த மாதிரி நெருக்கம் தெரியுமா? விண்வெளியிலே பயணம் செய்வானே அவனுடைய இதயம் சுருங்குமே, அந்த மாதிரி சுருங்க செய்து விடுகிறான். அப்ப எல்லாம் என்ன சொல்றான்? அடே விண்வெளிக்கு போகலான்னு மட்டும் சொல்லல, போற விண்வெளி பயணத்துல இதயம் அப்படி சுருங்கி டைட் ஆகிவிடும். இந்த அதிசயத்தை அல்லாஹ் சொல்ற காட்சியை பார்க்கிறோம். சூரியன் இருக்கு பாத்தீங்களா, சூரியனை பூமி சுத்துது. சூரியன் என்ன பண்ணுது? அது ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கிறான். சூரியன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கல, சூரியன் ஓடுது, பூமி விரட்டுது, விரட்டிக்கிட்டே தான் சுத்துது. பூமி இழுத்துக்கொண்டே சூரியன் ஓடுது, பூமி சந்திரன் இழுத்துக்கொண்டே ஓடுகிறது. எல்லா கோள்களுக்கும் சுழற்சி இருப்பதாகத்தான் சொல்லிக் கொண்டிருந்தான். இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கிறான், சும்மா இப்படி சுத்திக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கல. சூரியன் லட்சக்கணக்கான மைல் வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஓடும் பொழுது பூமியை இழுத்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கிறது. அப்படி இழுத்துக்கிட்டே ஓடும் பொழுதுதான் சூரியனை சுத்தி வருது. குர்ஆன் பேசுகிறது, இந்த மௌத்தா போன ஆட்களுக்கு ஓதும் யாசீன் அதுல பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது, வஸ்ஸம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. சூரியன் ஓடுதுங்கிறத அன்னைக்கு கண்டுபிடிச்சானா? என்னமோ அப்படி வானத்துல பதிச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. 4வது வானத்துல சூரியன், 3வது வானத்துல சந்திரன் இருந்தானு. இப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டான்? சூரியன் சுத்துதுங்கிறான், சூரியன் சுழலுதுங்கிறான், சூரியன் ஓடுதுங்கிறான். ஒவ்வொன்றுக்கு 3 இருக்கிறது. ஒன்னு சுழல்வது, ஒன்னு சுத்துவது, ஒன்னு ஓடுவது. சுழல்வதுனா என்ன? தன்னைத்தானே. சுத்துவதுனா எப்படி? ஓடுவது. சுழல்வது அப்படி, சுத்துவது அப்படி, ஓடுவது. இவ்வளவு இருக்குன்னு சொல்லி குர்ஆன் என்ன சொல்லுது? இது எப்படி 14 நூற்றாண்டு சொல்ல முடியும்? இதை பத்தியும் குர்ஆன் என்ன செய்யுது?
தெளிவாக பேசுகிறது. விண்வெளி பயணத்தை பத்தி குர்ஆன் பேசுதுல, சந்திரனுக்கு போகலாம், செவ்வாய்க்கு போகலாம், எத்தனை மைல் இருக்கு? லட்சோப மைலுக்கு போகலான்றது. சரி, மேல போற மாதிரி கீழே போக இயலுமா? இத பத்தி யாராவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? மேல போறீங்க இல்லங்க, மேல போய்கிட்டே இருக்கிறீங்க. மேல போன மாதிரி பூமியில ஆழம் தோண்டி உன்னால் எவ்வளவு போக முடியும்? மேல அந்தரத்துல நீ போற, எவ்வளவு போற? பூமிக்குள்ள எவ்வளவு போக முடியும் தெரியுமா? குர்ஆன் சொல்கிறது, நீ மேல எவ்வளவு உண்டாலும் போவ. பூமிக்கு உள்ளே போவதாக இருந்தால் ஒரு மலை உயரம், அதிகபட்சமான மலையுடைய உயரம் 8 கிலோமீட்டர்ல ஒரு மலை இருக்கிறது, அதான் அதிகபட்ச உயரம். இந்த 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் பூமி கீழே போக முடியும். பூமியிலிருந்து இப்படியே 1 கிலோமீட்டர் நீ போகலாம், இப்படி 2 கிலோமீட்டர் தோண்டிக்கிட்டு போகலாம், 3 கிலோமீட்டர் இது வரைக்கும் மனிதன் போய் இருக்கிறான். இது வரைக்கும் எவ்வளவு போயிருக்கிறான்? மனிதன் ஒரு சுரங்கம் இருக்கு ஆப்பிரிக்காவுல, அதனுடைய ஆழம் 3 கிலோமீட்டர். இங்க இருந்து 3000 மீட்டர், 3000 மீட்டர்னா 3 கிலோமீட்டர், 1000 மீட்டருங்கிறது 1 கிலோமீட்டர். 3000 மீட்டருக்கு மனுஷன் போயிருக்கிறான். அதுக்கு மேல போக இயலுமாண்டா? இயலாதுங்கிறான். ஏன்? அங்க அனலும் நெருப்பும், உள்ள போக இயலாது, திணறலும், செத்த போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலன் தபுலுகள் ஜிபால தூளா, நீ பூமிக்கு மேல எங்க வேண்டாலும் போவே, பூமிக்கு உள்ளே போக வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் ஒரு மலை உயரத்துக்கு மேல நீ போக இயலாது. ஒரு மலை உயரத்துக்கு உள்ளதான் நீ போக முடியும். மேல இருந்து பூமியுடைய மலை எவ்வளவு உயரத்துக்கு இருக்குமோ, 6000 மீட்டர் 8000 மீட்டர் இருக்கிறது. இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கீழே போக இயலுமானா? இயலாது. மேல எவ்வளவு, எது முடியாது நம்ம சொல்லுவோம், கீழே போகலாம், அப்படி டப்பாவில் இறக்கிட்டு போக வேண்டியதானே நினைப்போம். மேல போறது அந்த இடத்துல மிதக்கணும். அல்லாஹ் சொல்றான், அடை மேல எவ்வளவும் போகலாம், கீழே எவ்வளவும் போக இயலாது. உள்ள நெருப்பு இருக்கிறது, அனல் குழம்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் வச்சு அல்லாஹ் சொல்றான், நீ ஒரு மலை உயரத்துக்கு மேல் போக இயலாது. குர்ஆன்ல இருக்குது. இன்னைக்கு விஞ்ஞானி தான் சொல்றான், முடியாது, மேலதான் போகலாமே தவிர உள்ளக்கு போக இயலாது. சந்திரன் வரைக்கும் போனீங்களா? பூமியுடைய மையப்பகுதிக்கு போய் பார்ப்போம். பூமி 24,000 மைல் சுற்றளவு, 8,000 மைல் குறுக்களவு இருக்கா இல்லையா? 4,000 மைல் போக பார்ப்போம். பூமியுடைய மையப்பகுதியை சென்றடை பார்ப்போம். எவனாலே முடியாது, பூமிக்குள்ள போக முடியாது என்று குர்ஆன் அறைகோல் விடுக்கிறது. இப்படி குர்ஆனை புரட்டி பார்த்தால் அடுக்கடுக்க அதை ஒரு தனியா சுபுகு வரைக்கும், அப்ப விடிகிற வரைக்கும் பேசுகிற அளவுக்கு குர்ஆனுடைய அதிசயங்கள், கடலை பத்தி பேசுது, மழையை பத்தி பேசுது, கருவளர்ச்சியை பத்தி பேசுன இதுகளை எல்லாம் ஒண்ணு ஒன்னையா விளக்கணும்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி பேசுற மாதிரி பேசுகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்ப உலக அதிசயம் என்பது தாஜ்மஹாலோ சுவர்களோ கிடையாது. மனிதன் கட்டிய இந்த அற்பமான பொருள்கள் ஒரு காலத்திலும் அதிசயமாக ஆக முடியாது. எது உலகத்துக்கு அறைகோல் விடுக்கிறதோ, எது முன்னறிவிப்பு செய்கிறதோ, எது சவால் விடுக்கிறதோ, எதை படித்துவிட்டு திகைக்கிறார்களோ, எது மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி போடுகிறதோ, புரட்டி எடுக்கிறதோ, அதுதான் உலக அதிசயம். உலகத்தில் இருக்கிற ஒரே அதிசயம் திருமறை குர்ஆன் தான் என்பதை சொல்லி, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் குர்ஆனுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை என்ற முகவரிக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதினால் அவர்களுக்கு இலவசமாகவே குர்ஆனுடைய தமிழாக்கத்தை நம்ம ஜமாத் முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.